வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, ஜோதிட ஞானம் அடிப்படை பயிற்சியின் 21வது பகுதி. நாம் இதுவரை ஒவ்வொரு கோள்களினுடைய தன்மைகள் தன்மைகள் என்பதைத்தான் காரகத்துவம் என்ற ஜோதிட மொழியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கோள்களினுடைய அந்த குணாதிசயங்கள், அது எதை சார்ந்து இருக்கிறது, அதனுடைய அலை இயக்கம் நமது மனித உடலிலே, மனித உறுப்புகளிலே, மனித மனதிலே, கருமையத்திலே எவ்வாறு தொடர்பு கொள்கிறது, எந்தெந்த பகுதியில் தொடர்பு கொள்கிறது, எந்தெந்த பகுதியில் அது மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வரிசையிலே நமது 9 கோள்களினுடைய தன்மைகளை பார்த்து விட்டோம் என்று சொன்னால், ஜோதிடத்திலே இதுவரை நாம் சாதாரணமாக புரிந்து வைத்திருந்த புரிதல்களுக்கெல்லாம் ஒரு ஆழமான விளக்கம் கிடைக்கும். அதன் அடிப்படையிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு கோள் மிக மிக முக்கியமான ஒரு கோள், எல்லோராலும் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு கோள். அதாவது சுக்கிரன் என்பதை பற்றிய காரகத்துவத்தை இன்று பார்க்க இருக்கிறோம். மற்ற கோள்களுக்கெல்லாம் வந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் ஆட்கள் கம்மியா வந்திருக்கிறாங்க. இதுல அதாவது சுக்கிரன் ரொம்ப ஆர்வமாக கேட்கக்கூடியது என்று சொன்னாலும், இந்த சுக்கிரனுடைய அந்த காரகத்துவம் முழுவதையும் நாம் பார்த்து முடித்து விட்டோம் என்று சொன்னால், அதன் பிறகு இது எந்த அளவுக்கு மனித வாழ்க்கையில் நமக்கு அதாவது துன்பத்தை தரக்கூடியது என்பதை வேதாத்திரிய அன்பர்கள் மட்டும் உணர முடியும். சாதாரணமாக ஜோதிடர்கள் இதை பிரமாதமா சொல்லிடுவாங்க. ஆனால் இதை வேதாத்திரிய தத்துவத்தோடு இணைத்து நாம் இதை புரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த காரகத்துவத்தை பற்றி நான் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளும் பொழுது எனக்கே வியப்பாக இருந்தது. ஆனால் இதை பற்றிய அந்த ஆழ்ந்த உண்மை எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஆசான் அவர்களுக்கே அது தெரியாத ஒரு நிலை என்பதை நான் உணர்கிறேன். சரி, அந்த அடிப்படையில் இப்ப நேரடியாக நாம சுக்கிரன் என்ற காரகத்துக்கு சென்று விடலாம். இந்த கிரகத்துக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஜோதிட உலகில் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கவர்ச்சி கிரகம் என்று கொடுக்கிறார். அப்ப சுக்கிரன் என்றாலே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், இந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை எல்லாம் கொடுக்கக்கூடியது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. அப்ப கவர்ச்சி கிரகம் என்று சொன்னால் ஈர்க்கக்கூடியது, அதானே? கவர்ச்சி என்றால் ஒரு ஈர்ப்பு, மனித மனதை சுலபமாக ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மை எங்க இருக்கு? இந்த சுக்கிரன் என்ற கோள்ல தான் அது இருக்கிறது. சரி, இப்ப இந்த சுக்கிரன் என்ற கோளை பற்றி பார்ப்போம். இந்த கோள் சூரியனது சுற்றுவட்ட பாதையில் 2வது சுற்றுவட்ட பாதையில் இருக்கிறது. முதல் சுற்றுவட்ட பாதையில புதன் என்று பார்த்தோம். 2வது சுற்றுவட்ட பாதையில சுக்கிரன். ஆக பூமிக்கும் அந்த சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோள்களிலே அந்த 2 கோள்கள் தான், புதன் சுக்கிரன் 2 தான் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கிறது. அதுல இது சூரியன், அதாவது சுக்கிரன். இப்போ இது தன்னைத்தானே சுற்றுவது
என்பது எல்லா கோள்களுக்கும் இருக்கும் அல்லவா? இப்ப பூமி தன்னைத்தானே சுத்துறதுக்கு 1 நாள் ஆகுதுன்னு சொல்றோம். அதே போலத்தான் இந்த சுக்கிரனும் தன்னைத்தானே சுற்றுவதற்கு கிட்டத்தட்ட 1 நாள் என்றுதான் அதுவும் எடுத்துக்கொள்கிறது. 23 மணி நேரமும் 30 நிமிடமும். அதாவது ஒரு ஆ 30 நிமிடம் குறைவாக இருக்கிறது பூமியை விட. அவ்வளவுதான். அதேபோல சூரியனை சுற்றி வர்றதுக்கான காலம் வந்து 225 நாள்லயே சூரியனை சுற்றி வந்துரும். ஏன்னா, பூமியை விட ஒரு 3,00,00,000 மைல் சூரியனுக்கு அருகில் இருக்கிறது அல்லவா? அதனால அந்த சுற்றுவட்ட பாதை சிறியதாக இருக்கிறதுனால, 225 நாள்லயே அந்த சூரியனை இந்த சுக்கிரன் சுற்றி வந்து விடுகிறது. இதனுடைய விட்டம் 12,000 கிலோமீட்டர் விட்டம் உடையதாக இதனுடைய ஆ உருவ அமைப்பு இருக்கிறது. இந்த சுக்கிரன் என்ற கோள் ரொம்ப வெப்பமான கோளாக இருக்கும். அதிகமான உஷ்ணம் கொண்ட கோளாக இருக்கிறது. அதனால அங்க வந்து எந்த உயிரினங்களும் வாழ்வதற்கு ஆன சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லலாம். சரி. இதற்கு துணைக்கோள்கள் இருக்கிறதா? என்று கேட்டால் இல்லை. அதாவது சூரியனுக்கு அதாவது நமக்கு பூமிக்கு வந்து சந்திரன் இருப்பது போல, இதற்கு துணைக்கோள்கள் இல்லை. இப்ப குருவுக்கெல்லாம் எக்கச்சக்கமான துணைக்கோள்கள் என்று பார்த்தோம். சூரியனை நெருங்க நெருங்க பாருங்க, அந்த துணைக்கோள்கள் இல்லை. சுக்கிரனில் துணைக்கோள்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதற்கு ஆங்கிலத்தில் பெயர் வந்து வீனஸ் என்று சொல்லுகிறோம். இது ரோமானிய மொழியிலிருந்து வந்த பெயர். இந்த வீனஸ் என்ற பொருள். ரோமான மொழியில வந்து வீனஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, காதல் தெய்வம் என்று சொல்வார்கள். காவல் தெய்வம் இல்ல. காதல் தெய்வம் என்று அந்த வீனஸ் அப்படின்னா அதற்கு அப்படி பொருள் வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா, இது இங்க இருக்கக்கூடிய அந்த காரகத்துவம் என்னன்னா, அந்த காதல் என்ற உணர்வு சார்ந்தது எல்லாமே சுக்கிரன் சார்ந்ததா தானே நம்ம பார்க்கிறோம். சரி. இந்த சுக்கிரனை நம்ம கண்களால் பார்க்க முடியும். அதிகாலையில கிழக்கு பக்கத்துல நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா, அது ஒரு மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அ ஒரு வெண்மையாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பிலே நாம் கண்களால் அதை பார்க்க முடிகிறது. இப்போ பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு சூரியனை சுற்றுது இல்லையா? அதேபோல இந்த சுக்கிரனும் தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு பூமியை சூரியனை சுற்றுகிறது. ஆமாம். ஆனால் இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்ன என்று சொன்னால், இந்த தன்னைத்தானே சுற்றுவது நம்ம பூமி வந்து கிளாக் வைஸ்ல சுத்திக்கிட்டே சூரியனை சுத்தும். இங்க இந்த சுக்கிரன் மட்டும் தன்னைத்தானே சுற்றுவது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திக்கிட்டே சூரியனை சுற்றுவதை கிளாக் வைஸ்ல சுற்றும். அப்ப இந்த சுக்கிரன் மட்டும் பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே சுற்றுவதில் அது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுற்றக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். வித்தியாசம்னா எதிர்மறையாக இருக்கும். அதாவது இயற்கையிலிருந்து விலகி எல்லாமே செயற்கையாக இருக்கும். அப்ப இப்ப நீங்க நம்ம இந்த காரகத்துவம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில செயற்கையாக என்னென்னவெல்லாம் நம்ம செய்றோமோ, செயற்கையில் செயற்கையாக என்னென்ன அனுபவிக்கிறோமோ, செயற்கையாக எதை எதெல்லாம் விரும்புகிறோமோ, அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சுக்கிரன்ல தான் வரும். இன்னும் நம்ம வேதாத்திரியத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இந்த புலன் மூலமாக பொருள்களோடு தொடர்பு கொண்டு நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த அனுபவங்களில் பெரும்பாலான அனுபவங்கள் வந்து இந்த சுக்கிரனுடைய அனுபவங்களாக மாறும். அதனால தான் வாழ்க்கைய ஒருத்தன் நல்லா அனுபவிக்க முடியுமா? அப்படின்னு பார்க்கணும்னா, ஒரு ஜாதகத்துல எத பார்க்கறது அப்படின்னம்னா,
இந்த சுக்கிரனுடைய அந்த நிலையைத்தான் நம்ம பார்த்து சொல்லணும். சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையை வந்து ரொம்ப எப்படி அனுபவிப்பான்? ரசித்து அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ரசித்து அனுபவிக்கிறது மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அப்படி அனுபவிக்கக்கூடியது என்று சொன்னாலும், அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், செயற்கையாக இருக்கும். இந்த அனுபவங்களிலேயே அந்த மகிழ்ச்சியும், ஆனந்தமும், நிறைவுமான அந்த உணர்வுகள் எல்லாம் அகரீதியாக எல்லாமே அகரீதியான உணர்வுனாலும், இயற்கையாக அதை அனுபவிக்கக்கூடியது எல்லாமே குருவுல வந்துரும். செயற்கையாக அனுபவிக்கக்கூடியது எல்லாமே சுக்கிரன்ல வந்துரும். ஒரு வழியா என்ன நம்ம பார்க்கலாம்னா, குருவுக்கு என்னென்னவெல்லாம் இருந்ததோ, குரு கிரகத்துக்கு நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அதுல என்னென்ன தன்மையெல்லாம் இருந்ததோ, அதை முழுவதும் செயற்கையாக இருந்தால், அது சுக்கிரன்னு ஒட்டுமொத்தமா சொல்லிடலாம். அப்ப இந்த புலன் வழியாக இயற்கையாக அனுபவிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, செயற்கையாக அனுபவிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது இப்போ இருக்கக்கூடிய காலத்துல வந்து இயற்கையாக அனுபவிக்கிறதுங்கிறது குறைவாகவும், செயற்கையாக அனுபவிக்கிறது அதிகமாகவும் ஆகிவிட்ட ஒரு காலம். அப்ப என்னாச்சு? இப்ப மனிதன் வந்து குருவினுடைய ஆதிக்கத்திலிருந்து சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு அதிகமா வந்துட்டான் அப்படிங்கிறது தெரியுது. அப்படி வந்ததுனாலதான் நோய்கள் அதிகமாயிருச்சு, மருத்துவமனைகள் அதிகமாயிருச்சு. இப்போ அதாவது தேவைகள் அதிகமாயிருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம் பார்க்கிறோம். சரி. இப்ப இது உடலிலே எந்த உறுப்போடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சுக்கிரன் என்று சொன்னாலே ஒரு முக்கியமான உறுப்பை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன என்று சொன்னால், அது கணையம், பேங்க்ரியாஸ் என்று சொல்லுவோமே, அந்த கணையம் என்பதில் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கோள் என்று சொன்னால் அது சுக்கிரன். அப்ப இப்ப உடனே உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துடும். என்ன வந்துடும்? கணையம்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கணையம்னு சொன்னாலே டயபிட்டிஸ், சர்க்கரை நோய், இது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துருது. அப்ப இந்த கணையத்தினுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடியது இந்த சுக்கிரனாக இருக்கிறது. இப்ப கணையத்தினுடைய வேலை என்ன? இன்சுலினை சுரக்கக்கூடியது ஒரு வேலை. இன்னொரு வேலையும் இருக்கு. நமக்கு பொதுவா வந்து கணையம் வந்து இன்சுலினை சுரக்கும்ங்கிறது ஒண்ணுதான் நமக்கு தெரியுது. அது இன்சுலினை எதுக்கு சுரக்குது? இந்த இன்சுலினை சுரந்து நாம் செரிக்கப்பட்ட அந்த சர்க்கரை என்ற குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அந்த குளுக்கோஸ் உடல் செல்களில் போய் சேர வேண்டும். இந்த இன்சுலின் என்ற ஒரு அனுமதி சீட்டை பெற்று சென்றால்தான் அது உடல் செல்களுக்குள்ளாக சென்று அடைய முடியும். அப்ப இந்த கணையம் என்பது இன்சுலினை சுரந்து அந்த குளுக்கோஸ் நம்ம உடல் செல்களில் சேர்வதற்கு அனுமதி சீட்டை கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த இன்சுலின் சுரக்கிறது குறைஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா நமக்கு என்ன சொல்றோம்? டயபிட்டிஸ் வந்துருச்சுன்னு சொல்றோம். இப்ப இந்த இன்சுலினை சுரக்கல அப்படின்னு சொன்னா கணையம் கெட்டுப்போச்சுன்னு சொல்றோம். இப்போ இன்சுலினை ஏன் சுரக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. குளுக்கோஸ் வந்து தரமில்லாத குளுக்கோஸா வந்துச்சுன்னா இந்த கணையம் இன்சுலினை சுரக்காது. தரமான குளுக்கோஸ் வந்துச்சுன்னா தான் இந்த இன்சுலினை சுரக்கும். இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த இந்த விஷயம் வந்து இன்னைக்கு ஆங்கில மருத்துவர்களுக்கே தெரியாது. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு டயபிட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றோமே, அவங்களுக்கே இந்த ஞானம் தெரியாது. இது சித்தர்களுடைய ஒரு ஞானம். இப்போ இந்த ஜோதிடத்துல இருக்கக்கூடிய இந்த காரகத்துவத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கணையம், இன்சுலின் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு நிறைய விளக்கம் தெரியக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்போ கெட்ட குளுக்கோஸ் என்று சொன்னால் இந்த கணையம் வந்து இன்சுலினை சுரக்காமல்
சுரக்க மறுக்கிறது. ஏன்னு கேட்டா, இந்த இந்த தரமில்லாத குளுக்கோஸ் உடல் செல்கள்ல போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னா, இந்த உடல் செல்கள் செத்து விடும். எந்த உறுப்புல இருக்கக்கூடிய அந்த செல்கள்ல போய் இந்த தரமில்லாத குளுக்கோஸ் போகுதோ, அந்த செல்கள் பழுதடைந்து விட்டால், அந்த உறுப்பு பழுதடைந்து விடும். அப்ப அதுக்காக இந்த கணையம் என்ன பண்ணுது, அந்த தரமில்லாத குளுக்கோஸ் வந்துச்சுன்னா, இது இன்சுலினை சுரக்க மறுக்கிறது. இப்ப பாருங்க, இந்த தரமில்லாத குளுக்கோஸ் ஏன் வருது? குளுக்கோஸுங்கிறது என்ன? இப்ப உணவு அது செரிக்கப்பட்டு கார்போஹைட்ரேட்டா அது வந்து டைஜஸ்ட் பண்ணி, அது குளுக்கோஸா மாத்தி, அப்புறம் தானே அந்த குளுக்கோஸ் வருது. இப்போ இதுல நாம என்ன சொல்லிட்டோம்? இது எல்லாமே செயற்கைன்னு சொல்லிட்டோம். இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் ஃபுல்லா செயற்கைன்னு சொல்லிட்டோம். குருன்னு சொன்னோம்னா அது இயற்கைன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த சுக்கிரனுக்கு என்ன சுவை என்று கடைசியில பார்ப்போம். அது என்ன வரும்? இனிப்பு சுவை தான். குருவுக்கு குருவுக்கு இனிப்பு சுவை தான். 2க்குமே இனிப்பு சுவைன்னு சொல்றோமே. அப்ப குருவினுடைய இனிப்பு சுவை என்பது இயற்கையான இனிப்பு சுவை. இதை நம்ம குருவை பார்க்கும்போதே பார்த்தோம். இயற்கையான இனிப்பு சுவை முழுவதும் குரு என்ற கோளை சார்ந்தது. செயற்கையான இனிப்பு சுவை எல்லாமே சுக்கிரனை சார்ந்தது. இப்ப அப்ப இப்ப ஒரு பழத்துல ஒரு இனிப்பு வருதுன்னா அது குரு. ஒரு தேன்ல இனிப்பு வருதுன்னா குரு. ஆனா ஜீனியில இருந்து இனிப்பு வருதுன்னா அது என்ன ஆகுது? அது சுக்கிரனை சார்ந்ததாக இருக்கிறது. இப்ப இன்னைக்கு இனிப்புன்னு சொல்லிட்டாலே இந்த ஜீனி என்ற அந்த சுகர், அதை வச்சுதானே நம்ம வந்து அத்தனை பதார்த்தங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இது எல்லாமே செயற்கையாக செய்யக்கூடியதானே, செயற்கையாக செய்யக்கூடிய இனிப்பு. இன்னைக்கு அந்த ஸ்வீட் ஸ்டால்ல இருக்கக்கூடியது, பேக்கரியில இருக்கக்கூடியது அத்துணையும் எல்லாமே சுக்கிரன் என்ற இந்த இனிப்பு செயற்கை இனிப்பா தான் இருக்குது. அப்ப இந்த செயற்கை இனிப்பு மூலமா செய்யக்கூடிய அந்த பொருளை சாப்பிட்டு அதுல இருந்து ஒரு குளுக்கோஸ் உருவாகுதுன்னா, அது எப்படி தரமில்லாத குளுக்கோஸா தான் உருவாகும். இந்த செயற்கை இனிப்பு மட்டும் இல்லைங்க. இந்த செயற்கையாக செய்யக்கூடிய உணவு முழுவதுமே அதுல இருந்து உருவாகக்கூடிய குளுக்கோஸ் தரமில்லாத குளுக்கோஸா தான் வரும். செயற்கைன்னா என்ன? செயற்கைன்னா அதாவது இயற்கையாக சமைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா தண்ணியில வேக வைக்கிறது. செயற்கையா சமைக்கிறது முழுவதும் எண்ணெயில வேக வைக்கிறது, எண்ணெயில பொரிக்கிறது. இன்னைக்கெல்லாம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் வந்துட்டோம். எண்ணெயில பொரிக்கிறது, மசாலா பண்றது, இந்த மாதிரியான உணவுல இருந்து வரக்கூடிய குளுக்கோஸ் செயற்கையாக நாம் சமையல் வந்து அதை சமையலையே நம்ம இயற்கை சமையல் செயற்கை சமையல்னு சொல்லலாம். இயற்கை சமையல்னா சமையல் கலை, செயற்கை சமையல்னா சமையல் கொலை. இதை நம்ம 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 வேதாத்திரியத்தின் மூலமா புரிஞ்சுக்கணும்னா என்ன? உயிர் ஊட்டும் கலை என்பது சமையல் கலை, உயிரை எடுக்கும் கலை என்பது சமையல் கொலை. இது நம்ம பல தடவை நம்ம பேசியிருக்கோம். அப்ப இந்த சுக்கிரன் என்பது என்ன ஆகுது? அது எல்லாமே செயற்கையாக செய்யப்பட்டது. அப்ப என்ன ஆகுது? அதாவது ஒண்ணு வச்சுக்கங்க, இந்த செயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருளும் சுவையை எப்படி கொடுக்கும் என்று சொன்னால், நமது உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை உறிஞ்சி நாக்கின் வழியாக வெளியே தள்ளி அப்படிதான் கொடுக்கும். அதுதான் செயற்கை. அப்ப நமக்கு உயிராற்றல் விரயமாகி சுவையை கொடுக்கக்கூடியது என்பது செயற்கை. அப்ப இந்த செயற்கை இனிப்பு, செயற்கையில செய்யக்கூடிய இந்த உணவு பதார்த்தங்கள் எல்லாமே உயிராற்றல் விரயம். அப்ப இப்ப ஒட்டுமொத்தமா இப்ப சுக்கிரனுடைய காரகத்துவம் எப்படி இருக்கு பாருங்க. சுக்கிரன் வந்து எப்படி இருக்கும்? அனுபவிக்கும், நல்லா அனுபவிக்கக்கூடிய கிரகம். எப்படி அனுபவிக்கக்கூடிய கிரகம்? உயிராற்றலை விரயம் செய்து அனுபவிக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லலாம். அப்ப அதனாலதான் இப்ப சுக்கிரன் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது பாருங்க. கவர்ச்சி கிரகம்னு சொல்றோம். இப்ப பழங்கள் அட்ராக்டிவா இருக்கா? இல்ல ஸ்வீட் ஸ்டால்ல இருக்கக்கூடிய அந்த மைசூர் பாக்கும் ஜாங்கிரியும் அட்ராக்டிவா இருக்கா? இன்னைக்கு பேக்கரி அட்ராக்டிவா இருக்கா? பழக்கடை அட்ராக்டிவ் இருக்கா? பேக்கரி அட்ராக்டிவா இருக்கா? அப்ப பாருங்க, அட்ராக்ஷன் ஃபுல்லா அங்கதான் வருது. ஏன்? அது செயற்கை. அதான் சுக்கிரன். அப்ப அது முழுவதும் என்ன பண்ணும்?
உயிராற்றலை விரயம் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட நிலையிலிருந்து வரக்கூடிய குளுக்கோஸ் தரமில்லாத குளுக்கோஸா தான் இருக்கும். அப்ப சுக்கிரன் மூலமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா உணவு ரீதியாக அனுபவிக்கக்கூடியது எல்லாமே இவர்கள் அந்த உயிராற்றலை விரயம் செய்யக்கூடிய வகையில் தான் அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த கணம் என்ன பண்ணும்? இன்சுலின் சுரக்காது, சுரக்க மறுக்கும் மறுக்கும். அப்ப அந்த கெட்ட குளுக்கோஸ் போய் சேரக்கூடாதுன்னு இன்சுலினை சுரக்க மறுக்கும் மறுக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே டாக்டர்ஸ் அந்த இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்கு அந்த கணையத்தை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சுரக்க வைக்கிறதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. இதுதான் இது நடக்குது. சரி, இன்னும் அதை பற்றி பேசணும்னா அது ஒரு பெரிய டாபிக்னு போயிடும்னு வச்சுக்கோங்க. ஆக இந்த கவனயம் என்பதை கவனிக்கக்கூடியது கணையம் சார்ந்தது என்பது இந்த சுக்கிரனாக இருக்கிறது. ஏன் இந்த கணையத்தை சார்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னால், இது செயற்கையான சுவையை விரும்பக்கூடியது சுக்கிரன் என்பதனால் அது இயற்கையாக வருகிறதா செயற்கையாக வருகிறதா என்பதை பகுத்து பார்த்து இன்சுலினை சுரக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த உறுப்பு கணையம். கணையம் இது ஆங்கில மருத்துவத்தில் கேட்டோம்னா அவங்க என்ன சொன்னாங்க? என்ன கணையத்துக்கு என்ன அறிவு இருக்கா? இது நல்ல குளுக்கோஸா கெட்ட குளுக்கோஸான்னு அது பார்க்கறதுக்கு அதுக்கு அறிவு இருக்கா என்று கேட்பார்கள். கணையத்துக்கு அந்த அறிவு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இன்னொன்று என்ன பண்ணும்? இது இன்சுலினை சுரக்கிறது மட்டும் இல்லாம அதிகமா, அதாவது இப்ப குளுக்கோஸ் வருதுன்னு வச்சுங்க. குளுக்கோஸ் வந்துச்சுன்னா எவ்வளவு குளுக்கோஸ் செல்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளவுக்கு இன்சுலினை கொடுத்து அனுப்பிடும். அதுக்கு மேல எக்ஸஸா குளுக்கோஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய இப்ப அதிகமான சாப்பாடு குவான்டிட்டி அதிகமாக எடுத்துன்னா எக்ஸஸா வருதுன்னு வச்சுங்க. அதை என்ன பண்ணும்னா அதை கார்போஹைட்ரேட்டா மாற்றி கல்லீரலில் கொண்டு சேமித்து வைக்கக்கூடிய வேலையையும் இந்த கணையம் தான் செய்யும். அப்ப நல்ல குளுக்கோஸ் வந்துச்சுன்னா அதை சேமிச்சு வைக்கும், இல்லாட்டி அதை சேமிச்சு வைக்காது. அதை என்ன பண்ணிடும்? ரிஜெக்ட் பண்ணிடும். ரிஜெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது ரத்தத்திலேயே சுத்திக்கிட்டே இருக்கும். யூரின் வழியா வெளியே போறதுக்கு சுத்தம். அப்ப நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? சுகர் அதிகமாக காமிக்கும். இதுதான் அந்த சுகரை பற்றிய ஒரு ஞானம். அது ஒரு பெரிய ஒரு டாபிக். இந்த சர்க்கரை நோய் என்பதை பற்றி ஒரு தனியாகவே நாம் ஒரு தமிழ் ஆனந்த யோகத்தில் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறோம். ஒரு மணி நேரம் எடுத்திருக்கிறோம். அதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு நோயே இல்லை, அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, அதனுடைய இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சர்க்கரை நோய் குணப்படுத்த கூடியது, வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிடணுங்கிறது தேவையில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, அப்ப இந்த 2 வேலையும் இது செய்யக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்போ இதுக்கு மேல என்ன உறுப்பு சுக்கிரனோட தொடர்பு கொள்றதுன்னா, முகத்திலே கன்னம் என்ற பகுதிக்கு இந்த சுக்கிரன் காரகத்துவமாக இருக்கிறது. கன்னம், இப்போ ஒரு ஒருத்தர் மனிதனுடைய முகத்தை அதனுடைய அழகு அந்த கன்னம் எப்படி இருக்குங்கிறதான் பார்ப்பாங்க. ஒரு குழந்தை கன்னம் புஷ்ஷுன்னு இருந்துச்சுன்னா அப்படியே அழகா இருக்குன்னு ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கன்னம் என்பதுதான் சுக்கிரன் சார்ந்ததாக இருக்கிறது. இப்ப முகத்துல எடுத்துட்டோம்னா, இப்ப கண்ணுன்னா நம்ம சூரியன்னு சொல்லிடுவோம், மூக்குன்னா புதன்னு சொல்லிடுவோம், வாயின்னா ராகுன்னு சொல்லுவோம். அதே போல பல்லுன்னு சொன்னோம்னா சூரியன் சொல்லுவோம், ஈருன்னு சொன்னோம்னா செவ்வாயின்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கோள்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி கன்னம் 2 கன்னங்களுக்கும் சுக்கிரன் என்று சொல்லலாம். சரி, அப்புறம் அனுபவ ரீதியாக இந்த சிற்றின்பம் என்று சொல்கிறோம் அல்லவா? சிற்றின்பம்னு சொன்னாலே சுக்கிரன் தான். அப்ப பேரின்பம்னு சொன்னா என்னது? பேரின்பம் சொன்னா குரு. சிற்றின்பம் என்று சொன்னாலே இந்த சுக்கிரன் தான். எல்லா வகையான சிற்றின்பங்கள் அனைத்துக்கும் இந்த சுக்கிரன் தான் காரணம். சிற்றின்பம்னு சொன்னா உடனே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிற்றின்பம்னா என்னன்னா, இப்போ நாக்கின் மூலமாக சுவைக்கிறோம் அல்லவா, அது சிற்றின்பம் தானே.
நீங்க புலன்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய எல்லாமே சிற்றின்பம் தானே. சிற்றின்பம்னா என்ன? அதாவது அந்த இன்பம் தோன்றி மறையக்கூடியது. நிலையான இன்பமாக இல்லாமல் இருந்தால் அது சிற்றின்பம். இன்னொன்னு, எந்த இன்பம் துன்பமாக மாறுகிறதோ அது சிற்றின்பம். இன்பம் இன்பமாக அதாவது துன்பமாக மாறவில்லை என்று சொன்னால் அது பேரின்பம். அப்ப குருவினுடைய காரகத்துவம் முழுவதும் பேரின்பம் சார்ந்ததாக இருக்கும். சுக்கிரன் என்பது சிற்றின்பம் சார்ந்ததாக இருக்கும். இப்போ இந்த சிற்றின்பம் என்று சொன்னாலே அதிகமாக நிறைய இருக்கு. இப்ப இப்ப கண்ணு மூலமா அனுபவிக்கக்கூடிய சிற்றின்பம், காது மூலமா சிற்றின்பம், மூக்கின் மூலமாக சிற்றின்பம், எல்லாமே நாக்கின் மூலமாக, எல்லாமே 5 புலன்கள் மூலமாக சிற்றின்பங்கள் இருந்தாலும், இப்போ இதுல ஒரு 2 உறுப்புகளின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய சிற்றின்பம் தான் இது அதிகமாக சிற்றின்பமாக பார்க்கப்படுகிறது. அதுல இப்ப இந்த புலன் வழியில பாருங்க, இப்ப நம்மளே அடிக்கடி பேசியிருப்போம். இந்த ஜீவகாந்தம் அதிகமாக விரயமாகிறது எந்த புலன் வழியாக அப்படின்னு நம்ம சாதாரணமா அந்த ஜீவகாந்தத்தை பற்றி பேசும்போது நம்ம பேசியிருப்போம். என்ன சொல்லுவோம்? 5 புலன்கள் இருந்தாலும் அதிகமாக ஜீவகாந்தம் விரயமாக கூடியது என்னன்னா வாய், நாக்கு, கண்கள் என்று சொல்லுவோம். இப்ப கண்கள் இப்ப அதிகமாயிருச்சு. இந்த நாக்குங்கிறது பல காலமா இருக்கு, பல காலமா இருக்கு. ஆனா கண்கள் இப்ப கூடிருச்சு. எப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி வந்த பிறகு, எலக்ட்ரிசிட்டி வந்தாலுமே முதல்ல வெறும் லைட் மட்டும் தான், குண்டு பல்பு மட்டும் தான் போட்டிருந்தோம். எப்ப இந்த டிவின்னு ஒண்ணு வந்ததோ, அதுக்கப்புறம் டிவி எப்ப 24 ஹவர்ஸ் ஆகி பல சேனல் ஆகி இப்படி எல்லாம் என்னென்னமோ விதவிதமான டிவி வந்ததோ, அப்பயே இந்த கண்ணு அப்படிங்கிறதுக்கு அதிகமாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரேடியோ தான் இருக்கும், வானொலி மட்டும்தான் இருக்கும். அப்போ எல்லாம் அதிகமாக ஒன்றும் நமக்கு அந்த செய்தி கேட்பாங்க, ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு பார்ப்பாங்க, அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த கண்ணுங்கிறது இப்போ டிவி வந்த பிறகு அதிகமாச்சு, செல்போன் வந்த பிறகு அதீதமாக மாறிவிட்டது என்று சொல்லலாம். சரி, அது இப்போதான் அப்படி இருக்கு. ஆனா பொதுவாக இந்த நாக்கு சுவை இருக்கே, சுவை மூலமாக சிற்றின்பம் அப்படிங்கிறது ரொம்ப காலமா காலங்காலமா இருக்கு. பசிக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறத விட ருசிக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப காலமா இருக்கு. அது இப்ப ரொம்ப உச்சத்துல இருக்குன்னு வச்சுக்கோமே, உச்சத்துல இருக்கு. அப்ப இந்த நாக்கின் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய சிற்றின்பம் என்பது அதிகம், அதிகம். அது இப்ப ஜோதிடத்துல பார்த்தோம்னா, இப்ப நம்ம 12 பாவங்கள் இருக்கு இல்லையா? இந்த 12 பாவங்கள்ல இந்த நாக்கின் மூலமாக அனுபவிக்கக்கூடியது வாயி, நாக்கு அப்படிங்கிறது எந்த பாவத்துல வருது அப்படின்னு 2ஆம் பாவத்துல வருது. அப்ப 2ஆம் பாவம் ரீதியாக இந்த நாக்கின் மூலமாக அனுபவித்து இன்பத்தை ருசிக்கக்கூடிய சிற்றின்பம் இது ஒண்ணு இப்ப நமக்கு வாழ்க்கையில அதிகம். அப்ப 2ஆம் பாவம் ரீதியாக சிற்றின்பம் ஒன்று. அதுக்கு அடுத்து 8ஆம் பாவ ரீதியாக சிற்றின்பம். இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னு தோணும். இப்ப நீங்க 2ஆம் பாவத்துல இருந்து எண்ணி பாருங்க, 8ஆம் பாவம் என்னவா வரும் அப்படின்னோம்னா 2, 3, 4, 5, 6, 7, 8. 2ல இருந்து எண்ணினோம்னா 7ஆம் பாவமாக வரும். எந்த ஒரு பாவமும் அந்த பாவத்தினுடைய 7ஆம் பாவத்தை அதீதமாக வளர்க்கும். இது ஜோதிடத்துல இதை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே எந்த ஒரு பாவம் அதனுடைய 3ஆம் பாவத்தை பரிணாமமாக வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9, 11 சொல்லுவோம். இந்த ஒற்றைப்படை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வளர்க்கும். இப்ப ஒன்னுடைய 3ஆம் பாவம் எது? 1ல இருந்து 3, 3னுடைய 3ஆம் பாவம் 5, அதனுடைய 3ஆம் பாவம் 7. அப்ப இது என்ன ஆகுன்னா பரிணாமமாக படிப்படியாக வளர்க்கக்கூடியது. அப்ப இதே போல இரட்டைப்படையிலையும் வரும். 2ஆம் பாவம்னா 4ஆம் பாவம் அப்படிங்கிறது பரிணாம பாவம் என்று சொல்லுவோம். அதுல இருந்து 3ஆவது பாவம் பரிணாம பாவம். அப்ப அடுத்த 6ங்கிறது அதுக்கு அடுத்த பரிணாமம். இப்படி ஒவ்வொரு பரிணாமமாக அது கூடிக்கொண்டே செல்லும் என்று சொல்லுகிறோம். ஆனா
அந்த ஒரு பாவத்திலிருந்து அதனுடைய 7ஆம் பாவம் என்பது அதனுடைய தன்மையை என்ன பண்ணும், கொஞ்சம் அபரிமிதமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப 1ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் பரிணாம பாவமாக இருந்தாலும் 1ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் இருக்கு பாருங்க. அப்ப 1ஆம் பாவத்துக்கு 1லேருந்து 7ஆம் பாவம் ரொம்ப முக்கியமா இருக்கும். 1ஆம் பாவம் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆ தான் என்று சொல்லுகிறோம். ஒரு மனிதனை முழுமையாக பார்க்கக்கூடியது 1ஆம் பாவம். ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கிறது 1ஆம் பாவம்னு சொன்னோம்னா, அதுக்கு அடுத்து அந்த மனுஷனை முழுமையா எங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, 7ஆம் பாவத்துல தான் பார்ப்போம். அவன் யாரோட தொடர்பு கொள்கிறான்? அவனுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷனை தனியா பார்ப்போம். அதை விட்டுட்டோம்னா, அடுத்த தம்பதியராக, குடும்பமாக அப்படிதான் பார்ப்போம். அப்படிதான் பார்ப்போம். அப்ப 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம்னு எடுத்துட்டோம்னா, 7, 8, 9, 10, 11, 12, 1 திரும்பி அங்கேயே தான் வந்துரும். 12 பாவத்துக்குள்ள வராது. ஒரு பாவத்துக்கு 7ஆம் பாவம் அப்படின்னு சொன்னோம்னா, அதை அபரிமிதமாக வளர்க்கும். அப்ப ஒரு மனிதன் தனி மனிதனாக இருக்கிறவன் எப்பொழுது முழுமையாகிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் எப்பொழுது திருமணமாகி குடும்பமாக மாறுகிறானோ அப்பொழுது முழுமையாகிறான். அந்த 7ஆம் பாவத்திலிருந்து 7ஆம் பாவம்னு போட்டீங்கன்னா திரும்பி 1ஆம் பாவத்துக்கு வந்துருது. அப்ப என்ன ஆயிருது? அப்ப முத்தி பெறுகிறான், முழுமை அடைகிறான். அப்படி போயிடும். அதுக்கு 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம்னா முழுமை அடைகிறான். அப்போ ஒரு மனிதன் திருமணம் செய்வதே எதற்காக? திருமணத்து சடங்குகளை எல்லாம் சொல்லுவோம் நம்ம. மகிழ்ச்சியை சொல்லுவாங்க. திருமணம் செய்வது எதற்காக? திருமணம் செய்வது எதற்காக அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு என்னென்னமோ சொல்லுவோம். திருமணம் செய்வது எதற்காக என்று சொன்னால், கர்ம கர்ம வினையெல்லாம் கழித்து முழுமை அடைவதற்காக அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து திருமணம் செய்யறோம்னு சொல்றோம். அப்ப அந்த 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் மீண்டும் அது 1ஆம் பாவத்துல வந்து முடிஞ்சிரும். அப்ப ஒண்ணு முழுமை அடைகிறான், இல்லாட்டி மீண்டும் பிறக்கிறான். அதானே? மீண்டும் பிறக்கிறான். அப்படி வந்துருது. சரி, அதுபோல இப்ப இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது வாய் என்று சொல்கிறோம். அப்ப வாயின் மூலமாக நாம் சுவைத்து அனுபவிக்கக்கூடியது இது எல்லாமே சிற்றின்பம். சிற்றின்பம். ஆனா இந்த இதுல குருவின் காரகத்தின் படியும் நம்ம அனுபவிப்போம், சுக்கிரன் காரகத்தின் படியும் அனுபவிப்போம். இப்ப வாயின் மூலமாக பழம் சாப்பிடுறோம், மாம்பழம் சாப்பிடுறோம். அப்ப அது என்ன ஆகுது? அது குருவின் காரகத்துவத்தின் அடிப்படையில வருது. அதே மாம்பழம் சாப்பிடுறதுக்குள்ள மாசா குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அது சுக்கிரனாக மாறிவிடும். நல்ல திராட்சை பழம் சாப்பிடுறாரு, அது குருவின் காரகமாக இருக்கும். அதே ஒயின் சாப்பிட்டாருன்னா அது என்ன ஆயிடும்? சுக்கிரனுடைய காரகத்துவமா மாறிவிடும். அப்ப இந்த இந்த 2ஆம் பாவம் என்ற வாயின் மூலமாக இந்த செயற்கையாக அனுபவிக்கக்கூடியது என்பது அதிகமாக இப்பொழுது இருக்கிறது. அதாவது இது ரெண்டுக்குமே இருக்கு. ஆனா இப்ப இருக்கு காலத்துக்கு காலம் என்ன ஆகுது? இந்த சுக்கிரனுடைய அனுபவம் கூடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஜீவகாந்த விரயம் கூடிக்கொண்டிருக்கிறது, உடலில் நோய்கள் கூடிக்கொண்டிருக்கிறது, ஆஸ்பத்திரிகள் கூடிக்கொண்டிருக்கிறது, மருந்து கம்பெனிகள் கூடிக்கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இப்ப ஜோதிடத்துல எங்க எந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் கூடுதோ அது சார்ந்த மற்ற எல்லாமே கூடிக்கிட்டு இருக்குங்கிறத இங்க வந்து பார்க்க முடியுது பாருங்க. அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பார்த்து இவன் இயற்கையான வகையில் இந்த இதை எடுத்துக்குவானா, இல்லை செயற்கையாவே எடுப்பானா, இவன்கிட்ட எது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப சுக்கிரன் ரொம்ப ஆதிக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா இவன் செயற்கைக்கு போவான். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பிறக்கும் போதே பார்த்துடலாம், ரைட்டு. இப்ப இவனுக்கு வந்து இப்ப வந்து என்ன ஆகும்? ஜீவகாந்த விரயம் நோயெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்பயே சொல்லிக்கலாம், அப்பயே சொல்லிக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? அங்கிருந்தே அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அங்கிருந்தே அதை குருவின் தன்மைக்கு மாற்ற வேண்டும். அவ்வளவுதான். குருவின் தன்மைக்கு மாற்ற வேண்டும். இதை மாற்ற முடியுமான்னா மாற்றலாம். மனிதன் நினைத்தால் மாற்ற முடியும். சரி, அப்ப இது அந்த ஒரு இப்ப ஒரு சுக்கிரன் அதிகமாக ஒரு பலமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது காரணம் யாரு? இது காரணம் யார்? ஜோதிட ரீதியாக இப்ப சுக்கிரன் வந்து 2ஆம் பாவத்தின் ரீதியாக இவன் அப்படித்தான் அனுபவிப்பாங்கிற மாதிரி இருக்கு. இது காரணம் யாரு? பிரெக்னண்டா இருக்கும் போதே அவங்க அம்மாவே என்ன பண்ணியிருக்கோம்?
ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்ருக்கோம், பேக்கரியில் ஏன் சாப்பிட்ருக்கோம், செயற்கையான இனிப்பாக சாப்பிட்ருக்கோம். அவங்க வீட்டுக்கார், அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் எது எதெல்லாம் அனுபவத்தை வச்சுருந்தாங்களோ அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறோமா, குரு ஆக்டிவேட் பண்ணுறோமா? இப்போ இப்போ இந்த அடிப்படை ஜோதிடம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் குழந்தை பெக்கிறவங்க இனிமேல் எப்படி இருந்து பெக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. இப்ப நமக்கெல்லாம் வந்து வயசாகி போச்சுன்னு வச்சுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப இதெல்லாம் ஒரு அனுபவமா வச்சுக்கலாம். அப்ப அந்த 2ஆம் பாவத்தினுடைய 7ஆம் பாவம், 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவம்ங்கிறது எந்த உறுப்புகளை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிட்டு விட்டுட்டோம். இந்த 12 பாவத்தை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்க்கல. இப்ப அதுல 8ஆம் பாவத்துல தான் என்ன உறுப்புகள் வருதுன்னா, மர்ம உறுப்புகள் முழுவதும் இந்த 8ஆம் பாவத்தில் தான் வருகிறது. அப்ப என்ன அனுபவம்? தாம்பத்தியத்தின் மூலமாக சிற்றின்பத்தை அனுபவிக்கக்கூடியது முழுதும் இது 8ஆம் பாவத்தில் வருகிறது. அப்ப இந்த 2ஆம் பாவத்திலிருந்து அது அது என்னாகும்? அது இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப பாருங்க, அந்த வாய் என்ற நாக்கின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய சிற்றின்பத்தை விட பல மடங்கு பரிணாமம் எடுத்து 8ஆம் பாவத்தினுடைய சிற்றின்பம், அந்த தாம்பத்தின் மூலமாக வரக்கூடிய அது சிற்றின்பம் தான். அது சிற்றின்பம் தான். இப்ப அந்த தாம்பத்தியத்திலேயே அதையே வந்து குருவின் காரகமான பேரின்பமாக மாற்ற முடியும். அது வந்து நம்ம வந்து எங்க சொல்லியிருப்போம், மகிழ்ச்சியினுடைய பாலுணர்வும் ஆன்மீகம்ங்கிற டாபிக்ல பேசியிருப்போம். அது யாரும் வெளியில சொல்லித்தரதில்லை. ஆனா பெரும்பாலும் அது சிற்றின்பமாகத்தான் இருக்கிறது இருக்கிறது அது 8ஆம் பாவ ரீதியாகத்தான் இருக்கிறது இருக்கிறது. இப்போ அந்த அந்த மாதிரி இது கூடுகிறது அல்லவா? இப்ப என்ன ஆகுது? இந்த நாக்கின் மூலமாக அனுபவிக்கிறதை விட பல மடங்கு அதிகமான சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த 8ஆம் பாவத்து சிற்றின்பம். ஆனால் அதுல நம்ம ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஜோதிட ரீதியாக அதுல ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 8ஆம் பாவம் என்பது லக்கினத்துக்கு 8. இப்ப 2ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவமா மாறுது. அதனால அந்த சிற்றின்பம் அதீதமாக கிடைக்கும். 2ல சிற்றின்பம், அதுல அதீத சிற்றின்பம் கிடைக்கும். ஆனா ஒரு முழுமையான மனிதனுக்கு 1ஆம் பாவம் தானே முழுமையான மனிதன். 1ஆம் பாவத்துக்கு இந்த 8ஆம் பாவம் என்னவா வருது? 8ஆ வருது இல்லையா? 8ஆ வருது. சரி, 9ஆம் பாவத்துக்கு 12ஆ வருது. இந்த 9ஆம் பாவத்தின் ரீதியாக அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பம் இருக்கிறதே, இதே சிற்றின்பம். இந்த தாம்பத்தியத்தின் மூலமாக 8ஆம் பாவ ரீதியாக அனுப்பினோம்னா அது சிற்றின்பமா இருக்கும். அதே 9ஆம் பாவமா மாறிச்சுன்னு சொன்னோம்னா அது பேரின்பமா இருக்கும். பேரின்பமா இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஆன்மீகம், பாலுணர்வும் ஆன்மீகமும் என்ற ஒரு இதுல நம்ம சொல்லக்கூடிய வகையில வரும். அந்த 9ஆம் பாவத்துக்கு இந்த 8ஆம் பாவம் என்ன வருது? 12ஆ வருது. அப்ப அந்த 9ஆம் பாவத்துக்கு 12 ஆப்போசிட்டா வருது. அப்ப பேரின்பத்துக்கு போக விடாம அது தடுக்கக்கூடிய இதா 8 வருது. அது 1ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவமா வருது. அப்படி வர்றதுனால இந்த 8ஆம் பாவம் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த சிற்றின்பம் என்பது எப்பயாவது ஒரு தடவை தான் இருக்குமே தவிர தொடர்ச்சியாக நிலையாக எப்பொழுதும் வாழ்க்கை முழுவதும் இருந்து கொண்டு இருக்காது. வாழ்க்கை முழுவதும்னா என்ன? தினந்தோறும் அப்படி அப்படி சொல்லல, வாழ்க்கை முழுவதுமே இருக்காது. நீங்க பாருங்க, இந்த தாம்பத்தியம் என்பது தொடங்குறது எப்ப? ஒரு பொண்ணு பையன் வயசுக்கு வந்த பிறகு. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் இல்லைல்லே. இப்ப நாம வந்து அது பொண்ணு வயசுக்கு வர்றது 11 வயசு 12 வயசு வருதுன்னு வச்சுக்கங்க. ஆனா நம்ம கல்யாணம் பண்றது எப்போ வைக்கிறோம்? 25ல பண்றோம். அப்பதானே இருக்கு இந்த தாம்பத்தியம்ங்கிற அந்த இதை இருக்கு. அது வரைக்கும் அவன் நாக்கின் மூலமாக சிற்றின்பம் அனுபவிக்கிறானா இல்லையா? அவன் 4 வயசுலயே அவன் வந்து எப்படி சாப்பிடலாம்? ருசியா தானே சாப்பிட்றான். அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எப்பொழுதுமே இருக்கும். அதே போல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இந்த 8ஆம் பாவ ரீதியாக இருக்கக்கூடிய அந்த இன்பம், சிற்றின்பம் முடியாது. இயற்கையில இருக்காது. அது பெண்களுக்கு வயசு கூடவே வந்துடும். பெண்களுக்கு வந்து சீக்கிரமா அது நின்று போயிடும். ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டா நிற்கும். அதனாலதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண வயதுல வந்து ஒரு 10 வருஷத்துல இருந்து 15 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் அப்படி இருந்துச்சு. கணவனுக்கும் மனைவிக்கும் 12 வயசு டிஃபரன்ஸ், 15 வயசு டிஃபரன்ஸ், 10 வயசு டிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஆண் வந்து 70 வயசு வரைக்கும் அவருக்கு
அந்த சுக்கிரனுடைய அந்த ஆதிக்கம் இருக்கும். தாம்பத்தியம் அவர்னால இயலும் இயலும். ஆனா பெண்ணுக்கு வந்து ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த மெனோபாஸ் வந்துச்சுன்னு சொன்னாலே அது குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகுது? இப்போ ஒரு 55 வயசு ஒரு பெண்ணுக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் 70 வயசுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த ஒரு இணக்கம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்துல அப்படி வச்சாங்க. இப்ப எல்லாம் என்னாச்சு? இப்ப லவ் மேரேஜ் எல்லாம் ஈக்குவல் வயசுல இருக்காங்க. அப்ப என்னாச்சு? பெண்ணுக்கு முன்னாடியே அதனுடைய இது நின்னு போயிரும். ஆனால் ஆணுக்கு இருந்து கொண்டு இருக்கும். அந்த இடத்துல முரண்பாடு வரும். இது எல்லாம் பெரியவங்க வந்து இதெல்லாம் கணிச்சு தான் அவங்க பண்ணாங்க. அப்ப ஒரு இப்ப நம்ம இந்த சுக்கிரனுக்கு 8ஆம் பாவத்துக்கு பார்த்தோம்னா, இந்த 8ஆம் பாவம் ஒரு இடத்துல போய் நின்னு போயிருதா? ஒரு மனிதன் 120 வரைக்கும் வாழலாம் அப்படிங்கிறது ஜோதிடம். ஆனா இது என்ன இது? ஒரு பெண்ணுக்கு ஒரு 55, 60 வயசுல நிறுத்திவிடுது. ஆணுக்கு வந்து 60, 70 வயசுல நிறுத்திவிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த சிற்றின்பம் 8ஆம் பாவத்தின் ரீதியாக இருக்கக்கூடிய சிற்றின்பம்ங்கிறது இல்லை. அப்ப இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கிறது. அதுலயும் நாம என்ன சொல்றோம்? அது சில நாட்கள் மட்டும், சில நேரங்கள் மட்டும் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த 2ஆம் பாவ ரீதியாக இருக்கிறது பகல்ல இருக்கிற முழுவதும் நாட்களை ஏதாவது துவைச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அது வந்து நிலையாக இருக்கும். ஏன்னு கேட்டோம்னா அது லக்கணத்துக்கு கெட்டதாக இல்லை. லக்கணத்துக்கு கெட்ட பாவம் இல்லை. லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் வந்து கெட்ட பாவம் இல்லை. சரி. அப்ப இந்த 8ங்கிறது அது கெடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதுல அளவோட இருக்கும். ஆனால் 2ஆம் பாவத்தை விட 7ஆம் பாவமாக இருக்கிறதுனால அதீதமாக இருக்கும். அப்ப இந்த தாம்பத்தியத்தின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய சிற்றின்பம் அப்படிங்கிறது முழுக்க 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 எதை சார்ந்த? சுக்கிரனை சார்ந்ததாக இருக்கிறது. இப்போ இதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி, இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். சரி, அடுத்து இப்போ இதுல செயற்கையான சுவை, சிற்றின்பம், மகிழ்ச்சி இதெல்லாமே வந்து சுக்கிரனை சார்ந்ததாக இருக்கிறது. இதுல ஒரு இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இயற்கை இனிப்பை விட இந்த செயற்கை இனிப்பு என்பது அதிகமான சுவையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாகவே அப்படிதான் இருக்கு. இயற்கை இனிப்பை இப்ப நாட்டு சர்க்கரையை விட ஜீனி வந்து என்ன அது அதிகமா இருக்கு. இந்த ஜீனியில வரக்கூடிய அளவுக்கு இனிப்பு வேணும்னா நாட்டு சர்க்கரை அதிகமா போட வேண்டியிருக்கு. அப்ப இயற்கை இனிப்புங்கிறது வந்து எவ்வளவு இனிப்பு இருக்குதோ அதை விட அதிகமான அளவுக்கு இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடியதாக செயற்கை இனிப்பு இருக்குது. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த இயற்கை இனிப்பு அது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை விரயம் செய்யாது. அதனால அது அதனுடைய தன்மை எவ்வளவோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அது சுவையை கொடுக்கும். அதுலயே வித்தியாசம் இருக்கு. அந்த தன்மைனா ஒரு பழம் நல்லா பழுத்துச்சுன்னா நல்ல இனிப்பா இருக்கும். அந்த கொஞ்சம் நல்லா பழுக்கிறதுக்கு முன்னாடினா இனிப்பு குறையும். ஒரு சில பழம் வந்து இனிப்பு அதிகமா இருக்கும், ஒரு சில பழம் இனிப்பு கம்மியா இருக்கும். இது வந்து அதனுடைய தன்மை என்னவோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இது அப்படி இல்லை. இதுல என்ன பண்ணிடலாம்? இப்ப ஒரு ஜாங்கிரின்னு வச்சுங்க. ஜாங்கிரி 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், 20 ரூபாய்க்கு வேற மாதிரி இருக்கும், இன்னும் 50 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இன்னும் வேற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்றோம்? அதுல சேர்க்கக்கூடிய பொருள்களுடைய தன்மையை கூட்டி கூட்டி இவங்க என்ன பண்றாங்க? உள்ள இருந்து ஜீவகாந்தத்தை உறிஞ்சுறதுல 10 யூனிட் உறிஞ்சுறதா, 20 யூனிட் உறிஞ்சுறதா, 50 யூனிட் உறிஞ்சுறதா, இவங்க செயற்கையாத அந்த உறிஞ்சும் தன்மையை கூட்டுறாங்க. ஹார்ஸ் பவரை இவங்க கூட்டிடுறாங்க. அப்படி கூட்டுறதுனால என்ன ஆகிறது? இதுல செயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவை அதிகமாக இருக்குது. அது அதிகமாக ஆக்கிக் கொள்ளலாம், செயற்கையாக ஆக்கிக் கொள்ளலாம். அப்ப அப்ப என்ன ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை வறட்டி எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதுனால இந்த செயற்கை இனிப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மனிதனுக்கு இந்த ஜீவகாந்த தத்துவம் தெரியலன்னு சொன்னா இவன் என்ன பண்ணுவான்? செயற்கை இனிப்பை தான் அதிகமா சாப்பிட ஆரம்பிப்பான். ஏன்னா இந்த இயற்கை இனிப்பை விட இதுல வந்து நல்லா இனிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி செயற்கை இனிப்பை தான் இவன் விரும்புவான். ஆனால்
இது முழுக்க 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 மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த குருவினுடைய காரகத்துவத்தின் மூலமாக வரக்கூடிய இனிப்பு அது செயற்கையாக மாறும் பொழுது அது என்னாகும்? அது சுக்கிரனுடைய காரகத்துவமாக மாறி, அப்ப சுக்கிரன் என்று சொன்ன இது ஜோதிடத்தில் இல்லாத விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. சுக்கிரன் மூலமாக எதை அனுபவித்தாலும் ஜீவகாந்தம் விரயம் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுல எந்த அளவுக்கு விரயம் அப்படிங்கிறது நம்ம அது ஒவ்வொரு அனுபவத்தை பொறுத்து இருக்கு, ஒவ்வொரு பொருளை பொறுத்து இருக்குங்கிறதும் இருக்கு. அப்ப சுக்கிரன் எப்படி தொடர்புல இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதுல அதிகமா போவானா கம்மியா போவானா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் அது தொடர்பை பொறுத்து பார்க்கலாம். சரி, அப்புறம் இந்த சுக்கிரன் இந்த கன்னங்கள் சொல்லிட்டோம், கணையம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த சுக்கிரன் எதனோட தொடர்பு கொண்டிருக்குன்னா ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சுரப்பிகள் என்று சொல்றோம் இல்லையா, இந்த சுரப்பிகளோடு இந்த சுக்கிரன் தொடர்பு கொண்டுள்ளதாக இருக்கிறது. சுரப்பிகள் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இயங்கு நீர் என்று சொல்வார்கள். இயங்கு நீர்னா இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்னா ஒரு ஒரு தூண்டுதல் கொடுத்து ஒன்றை இயக்கும். அதாவது தானா இயங்குறதுங்கிறது இயற்கை. ஆனா தூண்டுதல் கொடுத்து இயக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா அதுக்குதான் இந்த ஹார்மோன்ஸ்ன்னு இருக்கு. ஹார்மோன் ஃபுல்லா இந்த தூண்டுதல் வேலையை தான் பண்ணும். இப்ப நுரையீரல் இயங்குது, நுரையீரலை இயக்கிறதுக்கு ஏதாவது ஹார்மோன் இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. ஹார்ட்டு அதுவா இயங்குது. இது மாதிரி இப்ப அந்த தானியங்கி நரம்பு மண்டலம் தானா இயங்கும். ஆனா உடம்புல ஹார்மோன்ஸ் சொல்றோம். எத்தனை எத்தனை ஹார்மோன்ஸ் இருக்கு. இந்த ஹார்மோன்ஸ்லயே ரெண்டு நம்ம சொல்ல சுரப்பிகள்லயே என்ன சொல்லுவோம், நாளம் உள்ள சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள் இப்படின்னு வேற ரெண்டா பிரிக்கிறோம். நம்ம நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிறதான் நம்ம என்ன பண்றோம், மூலாதாரத்துல இருந்து உச்சி வரைக்கும் என்ன பண்றோம் ஒவ்வொன்றா சொல்றோம். அங்க பினியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், பினியல் கிளாண்ட் வரைக்கும் வர்றோம். அப்ப இந்த செக்ஸுவல் கிளாண்டு, அட்ரினல் கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, அட்ரினல் கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, அதாவது பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, இப்போ இது எல்லாமே நாளம் இல்லாத சுரப்பிகள்னு சொல்றோம். நாளம் உள்ள சுரப்பிகள்ங்கிறதும் இருக்கு. இப்போ உமிழ்நீர் இருக்கு, பால் சுரப்பு இருக்கு, இதெல்லாம் நாளம் உள்ள சுரப்பு. இப்போ இந்த இந்த மாதிரி அந்த சுரப்பிகள் முழுவதும் சுரந்து அது ஒரு இயக்கத்தை இயக்கும், தூண்டுதல் கொடுக்கும். இப்போ நம்ம நாக்குல வைக்கிறோம் பாத்தீங்களா சுவை, அந்த சுவைக்கு தகுந்தாற் போல உமிழ்நீர் சுரந்து அதை செரிக்கிறதுக்கு அது என்ன பண்ணா அதுக்கு அந்த அளவுக்கு சுரக்கும், சுரந்து வரணும். அப்படி இல்லைன்னா செரிமானமே ஆகாது. அப்ப இது இயக்கு நீர் அப்படின்னு இந்த ஹார்மோனுக்கு பேரு. அப்ப இது உடம்புக்குள்ள சில விஷயங்களை இயக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இது அப்பப்ப கூட வேலை செய்யும், அப்பப்ப குறைச்சு வேலை செய்யும். இது அதனுடைய இயக்கம் மாறுபடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது எதுக்கு தகுந்த அனுபவத்துக்கு தகுந்தார் போல, தேவைக்கு தகுந்தார் போல அப்படி மாறக்கூடியது. இந்த ஹார்மோன்ஸ் ஃபுல்லா சுக்கிரன் என்பதை சார்ந்ததாக இருக்கிறது. இப்போ இந்த ஹார்மோன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சிற்றின்பம் சார்ந்து சொல்ல ஒண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப தாம்பத்தியம் அப்படிங்கிற சிற்றின்பம்னு எடுத்துக்கோமே, அதுக்கு அடிப்படையாக என்ன ஹார்மோன் வருது? பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஒன்று இருக்கும், ஆண்களுக்கு ஆண்ட்ரோஜன் ஒன்று இருக்கும். இந்த ரெண்டும் எந்த அளவுக்கு அதனுடைய சிறப்புல இருக்கோ அந்த அளவுக்கு தான் இவர் அந்த தாம்பத்தியத்துல அவர் அந்த அந்த சிற்றின்பம் என்பதை அது இப்ப நம்ம சிற்றின்பம்னு பேசுவோம். அது பேரின்பமா ஆகிறதுங்கிறது அதை குருவின் காரகத்துவமாக எப்படி மாத்துறதுங்கிறது அதை நம்ம தனியா நம்ம அந்த டாபிக்ல நம்ம பேசலாம். இப்ப இந்த ரெண்டு சுரப்புகள் இருக்கு இல்லையா, பெண்களுக்கு வேறு ஆண்களுக்கு வேறு. இதை சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப சுக்கிரன் நல்லா ஒற்றைப்படை பாவமா இருக்குன்னு வச்சுங்க, 1, 3, 5, 7, 9, 11 இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு ஈஸ்ட்ரோஜன் நல்லா சுரக்கும், ஆணுக்கு ஆண்ட்ரோஜன் நல்லா சுரக்கும். இப்ப இந்த சுக்கிரன் ஒருத்தருக்கு ஒற்றைப்படையா இருந்து இன்னொருத்தருக்கு ரெட்டைப்படையா இருந்துச்சுன்னா இது இந்த சுரப்பு என்னாகும், குறையும்.
அப்ப ஒருத்தருக்கு அந்த தன்மை கூடும், ஒருத்தருக்கு ஒரு தன்மை குறையும் குறையும். அப்ப இப்ப தெரியுதா? இப்ப நம்ம வந்து ஏன் வந்து ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறதுல இணைக்கிறதுல ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து இணைக்கணும் அப்படிங்கிறது ஏன் தெரியுதா? அதுக்காக தான் வச்சாங்க. அதாவது இதுல எப்படின்னா, இது ஏன் இந்த பொருத்தம் பார்க்கறது வந்துச்சுன்னா, ஒரு காலத்துல வந்து காட்டுல வந்து மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, சமூகமாக வாழாத போது, அங்க என்ன இல்ல, குடும்பம் இல்ல, கல்யாணம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்ப வந்து எங்க கூட இருக்கு, குறையா இருக்கோ, கூட இருக்கிறவன் கூட இருக்கிறதோட குறையா இருக்கிறது, குறையா இருக்கிறது அப்படி போய்க்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு குடும்பம் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க 2 பேரும் வாழணும் அப்படின்னு வச்சுட்டோம்னா, அதுல ஒரு ஒழுக்கம், ஒரு பண்பாடு அப்படின்லாம் வச்சுட்டோம். அப்படி வரும்போது, இந்த உணர்வுகள் வித்தியாசப்பட்டு இவங்களுக்குள்ள என்ன முரண்பாடு வந்துடக்கூடாது. அது வந்து மாறிறக்கூடாது. வித்தியாசமா போயிறக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அதுல சில விஷயங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும்? பொருத்தி இதை பார்க்கணும். அதுக்காக தான் திருமண பொருத்தம்னு வச்சாங்க. இப்ப எல்லாம் நாங்க பகுத்தறிவாக்கும், அப்படியாக்கும், இப்படியாக்கும், ஜாதகமெல்லாம் பொய், ஜாதகம்லாம் கிடையாது. இது என்னத்த போய் பொருத்தம் பார்க்குறீங்க? ஜாதகம் பார்த்து என்ன கல்யாணம் பண்றீங்க? இப்படி எல்லாம் சும்மா தூக்கி எறிஞ்சு எல்லாத்தையும் பேசக்கூடியதா இருக்கிறது. அப்படின்னா நம்ம கல்யாணம்ங்கிறதை விட்டுட்டு போங்க. ஒரு பண்பாடுல ஒண்ணு வச்சிருக்காங்கன்னா, அதுல என்னென்ன வச்சிருக்காங்க, எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, அதுல வந்து எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாதுங்கிறதுக்காக வச்சாங்க. அதுல ஒண்ணு பாதிய தூக்கி எறிஞ்சிட்டு மீதிய வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது பிரச்சனை. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டா பிரச்சனையே இல்ல. அப்ப இது இன்னைக்கு என்ன ஃபாரின்ல எல்லாம் ஜாதகம் பார்த்துக்கிட்டா இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்காங்களா? இல்லையா? ஆமா, அங்க பார்க்கறது இல்ல. இந்த 2ல வேறுபாடு வந்துச்சுன்னா என்ன பண்றாங்க? அதுக்கு ஒத்ததுக்கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மாத்திக்கிறாங்க, இணைச்சுக்கிறாங்க. அங்க வந்து அது அந்த தன்மை இருக்கே. நம்ம நம்ம நாட்டு கலாச்சாரம் அப்படி இல்லைல்ல. அந்த கலாச்சாரம் அப்படி இருக்குல்ல. அங்க வந்து நீங்க பார்க்க வேண்டியது இல்ல. இங்க நம்ம கலாச்சாரத்துக்கு பார்க்கணும்ல. அப்ப இந்த சுக்கிரன் ஒருத்தருக்கு ஒற்றைப்படையா இருந்து ஒருத்தருக்கு இரட்டைப்படையா இருக்குதுன்னா, அங்க பிரச்சனை வரும். இப்ப இதுல ஒருத்தருக்கு ஒற்றைப்படையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒற்றைப்படையா இருக்கு சுக்கிரன். இன்னொருத்தருக்கு வந்து இரட்டைப்படை. அது எப்படி இருக்கு? 4, 6, 8, 12ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 4, 6, 8, 12. 6, 8, 12 வந்துருச்சு. அப்படி வந்துருச்சு சுக்கிரன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள இந்த இந்த தாம்பத்தியம்ங்கிற ரீதியாக சுத்தமா 2 பேருக்கும் ஒரு முரண்பாடா வந்துரும். அப்ப என்ன ஆகும்? டைவர்ஸ்ல போய் தான் நிக்கும். அப்ப அந்த 2 ஜாதகத்தையும் பொருத்தலாமா? பொருத்தக்கூடாதுல்ல. அப்ப இந்த சுக்கிரன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப 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 பார்க்கணும். இன்னும் அடுத்து நம்ம சுக்கிரனுடைய காரகத்துவம் இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு போகும்போது இன்னும் நம்ம அதெல்லாத்தையும் பார்ப்போம். அப்ப அந்த அடிப்படையில இந்த ஹார்மோன்ஸ்ல இந்த 2 ஹார்மோனும் ரொம்ப 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 முக்கியமாக சுக்கிரன் சார்ந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆஹ், எவ்வளவு சுமூகமாக செல்ல வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஹார்மோனாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை பார்க்க வேண்டும் என்பது இந்த ஜோதிடத்துல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இது இல்லாம ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டோப்பாமைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். செரட்டோ செரட்டோமைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆக்சிடோசின் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோப்போமைன் அப்படிங்கிறது மனம் இதமாக வச்சுக்கிறது, நினைவாற்றலை வச்சுக்கிறது. இதெல்லாம் இந்த டோப்போமைன் இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு வந்து இந்த டோப்போமைன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மைண்டு ரொம்ப சாஃப்டா இருக்கும், இதமா இருக்கும், எல்லாரோடையும் நல்ல ஒரு ஒரு இதமா பேசக்கூடிய பழகக்கூடியது இருக்கும், நினைவாற்றல் பெருகும்லாம் சொல்றாங்க. இந்த செரட்டோனைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கத்தையும் செரிமானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது இல்லைன்னு சொன்னோம்னா அந்த தூக்கம் கெட்டு போயிடும், செரிமானம் பாதிக்கப்படும். அதே போல இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது வந்து அதுதான் ரொம்ப முக்கியமா இந்த காதல் உணர்வை கொடுக்கக்கூடியது முழுவதும் இந்த ஆக்சிடோசின். இந்த நம்ம வந்து என்ன தொடு உணர்வுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டச் ஃபீலிங் சொல்ற பாருங்க. இந்த இந்த காதல் உணர்வுல டச் ஃபீலிங் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். தாம்பத்தியத்தில் கூட இந்த டச் ஃபீலிங்கிறது ரொம்ப முக்கியம். தொடு உணர்வு. நீ சாதாரணமா ஒருத்தர் ஒருத்தர் கை கொடுக்கும் போதே ஒருத்தருக்கு கை கொடுத்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு 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 உணர்வு அப்படிங்கிறது வரும். இந்த ஆக்சிடோசின் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கை கொடுக்கும் போதே அவர் ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப 2 பேருக்கும் அது இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த ஃபீலிங் நல்லா இருக்கும். அந்த ஒருத்தர் ஒருத்தர் கை கொடுக்கறதுலயே அவங்க 2 பேருனுடைய அந்த ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். கை கொடுக்கும் போதே எப்படி இருக்கு. அப்ப அந்த காதல் அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த தொடு அந்த டச் இருக்கு பாருங்க. அந்த டச் ஃபீல் அது அதுல வந்து இந்த ஆக்சிடோசின் 2 பக்கமும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய ஃபீல் வேற.
அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த தொடர்றதே சில பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு தொடணும் அப்படிம்பாங்க. சில பேர் தொடர்றதே பிடிக்காது. இப்ப இந்த மாதிரியான இந்த உணர்வுகள்லாம் இருக்கு. இந்த உணர்வு ரீதியாக அந்த டச் ஃபீலிங் அப்படிங்கிறது முழுவதும் இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது இது போன்ற இந்த மாதிரியான சுரப்பிகள் என்பதையெல்லாம் இந்த சுக்கிரன் தான் நிர்வாகம் செய்கிறது. அப்ப இந்த ரீதியாக நம்ம எவ்வளவு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப ஜாதகத்துல ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த கல்யாணம் அப்படின்னு பார்க்கும் போதும் அந்த டீனேஜ் அப்படிங்கிறவங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போதும் இந்த சுக்கிரனை வந்து ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இந்த சுக்கிரனை பார்க்காமல் வெறும் அந்த அந்த 10 பொருத்தம்ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 10 பொருத்தத்துல ஓரளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னாலும் அது வெறும் நட்சத்திர ரீதியாகும் போது அது அது காமனா இருக்கும். அதனாலதான் ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்துல 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 5ஆம் பாவம், லக்கின பாவம், 11ஆம் பாவம் இவைகள் எல்லாத்தையும் வச்சு சுக்கிரனையும் பார்த்து பெண்களுக்கு செவ்வாயையும் பார்த்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது 7ஆம் பாவத்தினுடைய கிரகம் என்பதையும் பார்த்து இவ்வளவையும் பார்த்து திருமணம் பண்ணாதான் அது சரியா வரும். சரியா வரும். அப்ப சில பேர் கேட்பாங்க, ஏ சார் அதாவது கர்மவினை படிதானே சார் திருமணம் நடக்குது. அதுல நீங்க வந்து அதை பொருத்திடுவீங்கன்னா அந்த கர்ம வினையை மாற்றி உங்களால் பொருத்திட முடியுமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்பாங்க. உள்ளுக்குள்ளேயே இப்ப இருக்கிறவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல. கர்ம வினைப்படிதான் அதை சேர்க்க முடியும். அந்தந்த கர்மவினை எந்த கர்ம வினைகள் இருக்கிறதோ அதற்கு உரிய விளைவை அனுபவிச்சுதான் ஆகணும். அது மாதிரிதான் சேர்க்க முடியும். அந்த கர்ம வினைகள் ரிலேட்டடா இருக்கிறதுலையும் இந்த சுக்கிரன் ரீதியாக அனுபவம் ரீதியாக இதுல முரண்பாடு இல்லாமல் கர்மவினையை எப்படி கழிக்கிறதுங்கிறத பொருத்தி கொடுக்கறது தான் இந்த திருமணத்தை பொறுத்துறது. இப்போ இப்ப நம்ம நம்ம அடுத்து நம்மளுடைய இந்த கேபி சிஸ்டத்துல நம்ம பார்க்கும்போது கேபி சிஸ்டத்துல எல்லாம் கிட்டத்தட்ட இந்த திருமண பொருத்தத்துக்கு வந்து 200 மார்க் போட்டிருப்போம். 200 மார்க் எப்படி வச்சிருப்போம்னா ஒவ்வொன்றுக்கு 40 மார்க், 20 மார்க், 10 மார்க்குன்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்ப்போம். அது எத்தனை ஐட்டம் பார்த்து அதை கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவையும் பார்க்க வேண்டி இருக்குது. லக்கணத்துக்கு மார்க் போடுவோம். முதல்ல 7ஆம் பாவத்துக்கும் லக்கணத்துக்கும் மார்க் போடுவோம். அப்புறம் 9ஆம் பாவத்துக்கு மார்க் போடுவோம். 5ஆம் பாவத்துக்கு மார்க் போடுவோம். அது மட்டும் இல்ல குருவுக்கு மார்க் போடுவோம். ஏன் குழந்தை பிறப்பு குருவுக்கு மார்க் போடணும். 11ஆம் பாவத்துக்கு மார்க் போடணும். அந்த 11ஆம் பாவம் தான் என்னது ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியது. அதுக்கு மார்க் போடணும். அதுக்கெல்லாம் ஒரு 5 மார்க்காவது போடுவோம். இதுக்கு மேல அவர்கள் திசா புத்தி என்னென்ன திசா புத்தி நடக்குது, இவருக்கு என்ன திசை, அவருக்கு என்ன திசை, வரக்கூடிய திசை எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சு அந்த 2 ஜாதகத்தையும் பொருத்துவோம். அப்படி பொருத்தும் போது இது கர்மவினையாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த அனுபவ ரீதியாக அவர்களிடம் மிஸ்மேட்சிங் வந்துடாம இருக்கிறதுக்காகத்தான் இத பொருத்துறது. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு வந்து யாரும் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது ஆயிப்போச்சு. அப்ப இப்ப இது எல்லாத்தையும் நீங்க வந்து இப்ப ஒரு ஜோதிடத்தை பார்க்கணும்னு வச்சுங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப என்னுடைய நம்ம மன்ற நண்பர் ஒருத்தர் அவர் பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்தாரு. எப்படி இந்த இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம புது ஜாதகத்தை கணிச்சு 2 பேர்த்தையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கே ஒரு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிருது. இவர் 40 ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாருன்னா என்ன ஆகும்? பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நம்ம பேராசிரியர் ஒருத்தர் இப்படிதான் அப்படி பார்த்தாரு. உடனே என்ன பண்றாரு அவரு இப்ப இது ஃபுல்லா படிச்சுட்டு இவர் சாப்ட்வேரை வாங்கி வச்சுட்டாரு. அவர் ஒரே பொண்ணு தான். அவர் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு இவர் என்ன பண்றாரு? சாப்ட்வேர் வாங்கிட்டார். வாங்கிட்டு என்ன பண்றாரு? அவர் பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி சந்தேகம்னா என்கிட்ட ஃபோன் பண்றாரு. அவரே பார்க்குறார். இப்ப உங்களுக்கெல்லாம் ஏன் இதை சொல்லித்தர்றோம்? அவங்கவுங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்காவது நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா தான் பார்க்க முடியுங்கிறதுக்காக நம்ம சொல்லித்தரோம். அதுக்காக இப்ப ஆர்வமாக வந்திருக்கிறீர்கள். ஆக சுக்கிரனுடைய காரகத்துவத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம். இன்னும் மிச்சம் நிறைய இருக்கிறதுனால இது ஏன்னா செயற்கை தானே அதிகம், இயற்கை கம்மி, செயற்கை அதிகம். அதனால அடுத்த வாரம் சுக்கிரனுடைய காரகத்துவத்தை தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்கள் இன்று வந்து சுக்கிரன் பத்தி ஐயா இன்னைக்கு விரிவா சொன்னாங்க. நம்ம வந்து
ஐயா அவர்களை வாழ்த்துவோம். இப்பொழுது அனைவரும் தவ நினைவில் இருந்து ஐயாவை வாழ்த்துவோம். ஜோதிட ஞானம் அடிப்படை பயிற்சிகள் பகுதி 21 இன்று இறையாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் நம்மளுக்கு சுக்கிரனை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார்கள். ஐயா அவர்களை வாழ்த்துவோம். இறையாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா சிறப்பான விளக்கம்ங்கய்யா. சுக்கிரனை பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஐயா வந்து சில குறிப்பு மட்டும் இன்னைக்கு ஐயா சொன்னதுல சொல்றேங்க. முக்கியம் இது மட்டும் கோள்களின் நிலை, குணாதிசயம், காரகத்துவம் அப்படின்னு அது வந்து மனிதனோட உறுப்புகளும் மனதிலும் கருமையத்தோட அது வந்து மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு சொல்லி ஐயா இன்னைக்கு துவங்கினாங்க. ஐயா இன்னைக்கு சுக்கிரன் கோள் பத்தி சொன்னாங்க. ஐயா அது வந்து சுக்கிரன்னாலே கவர்ச்சி கிரகம் அப்படின்னு சொன்னாங்க. கவர்ச்சினா ஈர்ப்பு. அது வந்து மனிதனோட மனதை ஈர்க்கும் தன்மை உடையது அப்படின்றத இது சொன்னாங்க. அதாவது மகிழ்ச்சி, சந்தோஷம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு. குருனா இயற்கையான இது சந்தோஷத்தை கொடுப்பாரு. சென்ற வாரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னாங்க. இந்த வாரம் சுக்கிரன்றது செயற்கையான இது அப்படின்றது ஐயா சொன்னாங்க. இயற்கை தன்மை ஃபுல்லா வந்து குருல வரும். செயற்கை இது தன்மை வந்து ஃபுல்லா வந்து இந்த குருவோட இதுல வரும்ன்றத ஐயா குறிப்பிட்டு சொன்னாங்க. ஐயா அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த செயற்கையான இந்த இப்ப இருக்க குழந்தைங்கள்லாம் அதிகமா விரும்புறாங்க. இந்த செயற்கை இது வேணா அதுக்கு காரணமே இந்த தாய்மார்கள் தான் அப்படின்றத ஐயா இது பண்ணாங்க. ஏன்னா அவங்க கர்ப்பமா இருக்கும்போது செயற்கை உணவு வந்து விரும்பி உண்ணாங்கன்னா இல்ல அவர்களுடைய தந்தைமார்களும் இந்த செயற்கை உணவு தான் விரும்பி உண்டாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தைங்களும் அந்த செயற்கை உணவையே நாடுறாங்கன்றத ஐயா குறிப்பிட்டார். அதனால இனிமேல் வரக்கூடிய இந்த சமுதாயத்துல ஆண் பெண் அவர்களிடம் மாற்றம் வரணும். அப்ப அவங்க குழந்தைங்க ஆரோக்கியமான குழந்தைகளா பிறக்கிறதுக்கு இதுதான் இதுன்ட்டு ஐயா குறிப்பிட்டு சொன்னாங்க. ஐயா அப்புறமா வந்து முக்கியமா இது சொன்னது வந்து இந்த அதிகமா அந்த நிறைய பாவம் பத்தி ஐயா விரிவா நிறைய சொன்னாங்க. அதுல முக்கியமானதெல்லாம் பத்தி நீங்க குறிப்பிட்டு இருப்பீங்க. சிலதெல்லாம் ஐயா இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இதுவாகும். ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இத நாங்க சொல்றதெல்லாம் எதற்காகனா, நீங்க இந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் இந்த அந்த ஆண், பெண் இதெல்லாம் வந்து பொருத்தம் பார்க்கறதுக்குலாம் நிறைய ஜாதகம் வரும். அத ஒவ்வொன்னும் நம்ம எல்லாம் எடுத்துட்டு போய் பார்க்க முடியாதுன்றதுனால, இந்த மாரி ஐயா சொல்லிக் குடுக்கிறத வச்சு இந்த ஞானம் குறிப்பெடுத்து வச்சுக்கும்போது, நம்ம வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கோ, இல்ல ஆண் குழந்தைங்களுக்கோ நம்ம பொருத்தம் பார்க்கும்போது, இது நம்மளுக்கு பயன்படும்ன்ற அந்த ஒரு இதுல ஐயா வந்து நம்மளுக்கு இதெல்லாம் விரிவா எடுத்து சொல்றாங்க. அனைவருக்கும் இது சிறப்பா இருக்கும். அப்புறம் ஐயா அந்த சுரப்பிகள் பத்தி நிறைய சொன்னாங்க. நாளமில்லா சுரப்பிகள். அதுல வந்து முக்கியமானது வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் பெண்களுக்கும், அந்த ஆண்ட்ரோஜன்றது ஆண்களுக்கு. அந்த சுரப்பிகளோட இதுலயும் இந்த சுக்கிரனோட வந்து ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அத பத்திலாம் நிறைய சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆண், பெண் இதுல வந்து ஐயா பொருத்தம் பார்க்கறதுல முக்கியமான இது பார்க்க வேண்டிய இது வந்து 7ஆம் பாவம், 9, 5ஆம் பாவம் லக்னத்த பார்ப்பாங்க. குருவ கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா குழந்தை பிறப்பு இருக்கான்னு. அதுக்கப்புறம் 11வது பாவத்த பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருப்தி ஏற்படணும்ன்றத இது சொல்லி ஐயா இன்னைக்கு நிறைவு செய்தாங்க. மிக சிறப்பா இருந்ததுங்கய்யா. கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். சரிங்க. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா யாருக்கும் கேள்விகள் இல்ல போல. ஐயா நிறைவா இருக்கிறாங்க. இயற்கையா இருக்காங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. அடுத்த வாரம் முழுசா கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் கேள்வி பதில் மொத்தம் பேசிக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, பூபாலன். பூபாலன் ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கேபி சிஸ்டம் அப்படின்னு சொல்றீங்க இல்லங்க ஐயா, அது என்னங்க ஐயா ஆப்பா? நாங்க டவுன்லோட் பண்ணி ஏதாவது பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு? டவுன்லோட் பண்ணி பாக்குறது முடியாதுங்கம்மா. அது வந்து அது இது நிறைய கத்துக்கணுங்கம்மா. அதாவது ஜோதிடத்துல வந்து பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ கேபி சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. கேபியிலேயே வந்து அட்வான்ஸ்டு கேபி சிஸ்டம்லாம் வந்துருச்சு இப்ப. அதாவது
இது ஒரு காலத்துல வந்து இந்த பாரம்பரியம் வந்து ரொம்ப அக்யூரேட்டா பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் ஞானிகள் இருந்தாங்க, சரிங்க. ரைட்டுங்களா? ஆனா சரிங்க. வர 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 இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கால்குலேஷன்லாம் போடுற அளவுக்கு அந்த ஞானம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அப்ப அதான். என்ன ஆச்சுன்னா சரிங்க. மேலோட்டமா பாக்குறது. இப்ப என்ன பண்ணிட்டோம் நம்ம, இப்ப ஜாதகத்தை என்னன்னா ஜாதகத்தை வந்து அந்த ராசி கட்டம் ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதானே? ஆமா. ஆமா, ஆமாங்கய்யா. நீங்க பாத்தீங்கன்னா ஜாதகத்துல ராசி கட்டம் அம்ச கட்டம்னு ஒண்ணு இருக்கும். நீங்க சரி. ஜாதகத்தை கொடுத்தோன்னே அந்த அம்ச கட்டத்தையே யாரும் பார்க்கறது இல்ல, பார்க்க மாட்டாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த ஒரு கிரகம் வந்து எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கு, இந்த பாத சாரம்னு ஒண்ணு இருக்கும். சரிங்க. அதெல்லாம் இப்ப நீங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளையாக்கி வந்து இப்போ ஜாதகத்தை கொடுக்குறீங்க, என்ன பண்றீங்க, சரி. நட்சத்திரத்தை கொடுத்துட்றீங்க, அப்புறம் இந்த கட்டத்தை கொடுத்துட்றீங்க, அவ்வளவுதான். இதை கொடுத்துட்டு ஆமா. அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன நட்சத்திர பொறுத்த இருக்கு, அப்படி கட்டத்துல என்னத்தை பாக்குறாங்க, செவ்வாய் தோசை இருக்கான்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப அந்த சரி. கட்டத்திலேயே இந்த ஒரு கிரகம் இருக்குன்னா அது எந்த இடத்துல நாம இந்த இப்ப இப்ப 21 வாரமா நம்ம பேசிட்டதுனால நிறைய பேசியிருக்கோம். இது வந்து எவ்வளவு எந்த டிகிரியில இருக்கு, அது என்ன நட்சத்திரத்துல இருக்கு, அதுக்குள்ள போய் அதை பிரிச்சு பார்த்து, அதாவது ஒரு ராசியை 30 பிரிவுகளாக பிரித்து அதை 4 பாதமாக பிரித்து அந்த 4 பாதத்துல ஒரு டிகிரியை எடுத்து 9ஆ பிரிச்சு அந்த 9ல ஒரு பாகத்தை எடுத்து அதை 9ஆக பிரிச்சு இந்த அளவுக்கு பிரிச்சு கால்குலேட் பண்றதுக்கு முடியல, விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு சரிங்க. நமக்கு சாஃப்ட்வேர் வந்ததுனால நீங்க 9ஆ பிரிச்சு 9ஆ பிரிச்சு இன்னும் நானோ லெவலுக்கு பிரிக்கக்கூடிய அளவுக்கு சாஃப்ட்வேர் வந்தாச்சு. அதனால இப்ப அதான். அப்படி சரி. பிரிச்சு அதை கால்குலேட் பண்றதுதாங்கம்மா இந்த சிஸ்டம். அதனால சரி. இது நீங்க என்ன பண்ணணும், அதை கத்துக்கணும். கத்துக்கிட்டு சாஃப்ட்வேர் இல்லாம இதை பார்க்கவே முடியாது. சாஃப்ட்வேர் இல்லாம நம்மளால கணிக்க முடியாது, கால்குலேஷன் பண்ண முடியாது முடியாது. சரி. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய சிஸ்டம்மா. அதனால இப்ப சரி. முதல்ல சரி. நம்ம ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா அது வந்து நம்ம அந்த கிளாஸ் நம்ம வந்து நேரடியா தான் சொல்லித்தர முடியும். நம்ம ஆன்லைன்லயே சொல்ல முடியறது கஷ்டம்தான். சரிங்க. நேரடியான ஒரு 2 3 நாள் கிளாஸ் வச்சு சொல்ல வேண்டி இருக்கும். அது கடைசியில பார்த்துக்கலாம். சரி. 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 சரிங்கய்யா. சரிம்மா. சரி. உங்களுக்கு நீங்க அந்த கேபி சிஸ்டத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆறுமுக ஐயா நம்பர் நம்ம போட்டிருக்கிறோம். அவர்கிட்ட நீங்க சரிங்கய்யா. பார்க்கணும்னா நீங்க பார்த்துக்கலாம். அஹ் சரி. 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 எனக்கு நேரம் சரிங்கய்யா. இல்லாத காரணத்தினால என்னுடைய ஒரு குருநாதர் அவர் வந்து முழு நேரமா இருக்கிறதுனால அவர் பார்த்து சொல்லுவாருங்கம்மா. வாழ்க வளமுடன். சரிங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நல்ல விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பூபாலன் ரெட்மி ஐயா அவர்களுக்கு நன்றி, வாழ்க வளம். அடுத்ததாக ரெட்மி அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு சந்தேகம்ப்பா. குரு வந்து 7ல் இருந்தால் என்னங்க ஐயா ஒரு பெண்ணுக்கு? அது ஐயா குரு குரு 7ல இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. அது என்ன லட்சணத்தினால 7ல இருக்கு, 7ஆம் இடம் எப்படிப்பட்ட இடம்? அதாவது மிதன லக்னத்துக்கு குரு 7ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதோட சந்திரன் இருக்காரு, குரு வக்கரமாகவும் இருக்காரு. இல்லைங்க, அது இப்ப 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 துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. துலா லக்னத்துக்கு 7ல குரு இருக்காருன்னு சொன்னோம்னா வேற மாதிரி சொல்லணும். சரிங்க. ஏன்னா அந்த குரு 3 6 கூடையவன் 7ல இருக்கிறாரு அப்படின்னு வரும். அதே நீங்க வந்து வேற லட்சணமா போச்சுன்னு சொன்னோமா மாறிடும் இல்லையா? மகர லட்சணம்னா குரு 7ல இருப்பாரு, உச்சமா இருப்பாரு, ஒரு இடத்துல நீச்சமா இருப்பாரு. சரிங்க. அதனால இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வச்சுதான் பார்க்கணுமே தவிர 7ல குரு இருக்கிறது மோசம்லாம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. மகர லட்சணமா ஒரு லேடிக்கு மகர லட்சணமா இருக்கு, 7ல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. குரு உச்சமா இருப்பாரு. அப்ப அவருக்கு வரக்கூடிய வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு, அவர் வீட்டுக்காரர் நல்ல தியானம் பண்ணி நல்ல ஞானத்தில் மிகுந்தவராக இருப்பார். அப்ப அது எல்லா லட்சணத்துக்கும் ஒரே மாதிரி வராது. அதான் மிதன லக்னத்துக்கு வந்து 7ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தனுசுல இருக்காரு. அதாங்க, அது நீங்க லக்னத்துக்குரியவர் எப்படி இருக்காரு, 7 கூடையவர் எப்படி இருக்காரு, 7ஆம் இடத்துல யார் யார் இருக்கா, 7 கூடையவன் எங்க இருக்காரு, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுங்க. அந்த குரு வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காரு, எந்த உப நட்சத்திரத்துல இருக்காரு, இதெல்லாம் சாஃப்ட்வேர்ல போட்டாதான் தெளிவா சொல்ல முடியுங்க. சாதாரணமா சொன்னா சும்மா மேம்போக்கா சொல்லலாம், அவ்வளவுதான். அதனால ஒவ்வொரு லட்சணத்துக்கும் மாறுபடும், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடுங்க. அது இண்டிவிஜுவல் ஜாதகமா தாங்க பார்க்கணும் நீங்க. குருவும் சந்திரன் சேர்ந்து இருந்தால் இப்படி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஐயா அதாவது இதெல்லாம் பொதுப்படையான பலன்ங்க. அவங்க சொல்ற பலன் வந்து நடக்குமா, நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா அதை நீங்க டெப்தா உள்ள போய் பாத்தீங்கன்னா இதுதான் நடக்குமா நடக்கும். இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம கேபி சிஸ்டத்துல
ஒரு சரி. ஜாதகத்தை, ஒரு பையன் ஜாதகத்தை கொடுத்தாங்க. ம். அதை போட்ட உடனே அதுல 12ஆம் பாவம் ராகுவை வந்து அதுல 8, 12 காமிச்சுது. சரிங்க. அப்ப நான் முதல்ல அவங்க கேள்வியை கேட்கறேன், அம்மா உங்க பையன் ஜாதகத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்குங்கம்மா அப்படின்னு சொன்னேன். என்னன்னா உங்க பையனை மட்டும் வெளிநாட்டுக்கு எதுக்கு அனுப்பிடாதீங்கம்மான்னு சொன்னேன். சரி. அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, ஐயா வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு அனுப்பிட்டேங்க, அங்கதான் இருக்கான் அப்படின்றாங்க. சரி, சரி. அங்க எப்படிம்மா இருக்கான்னு கேட்டேன். ஒரு மாசமா அவன்கிட்ட இருந்து போனே வரலங்கய்யா, என்ன ஆச்சுன்னே தெரியல, அதனாலதான் இப்ப ஜாதகம் பார்க்க வரேன்றாங்க. ம். ரைட்டா? ஏம்மா ஓகே. நீ வெளிநாட்டுக்கு அனுப்புனியா, அவன் சிக்கிக்குவானேம்மா, எங்கேயாவது சிக்கிக்குவானே, ஜெயிலுக்கு போயிடுவானே அப்படின்னு. ம். அப்புறம் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு 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 மாசம் கழிச்சு போன் வருது அவங்களுக்கு. என்னன்னு கேட்டா அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கான். ம். சரி. இப்ப இவ்வளவு அக்யூரேட்டா எல்லாம் நம்ம பாரம்பரியத்துல சொல்ல முடியாது. இப்ப அது பார்த்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. சரி. 2025 பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பின்னாடி அவன் ம். வந்து அங்கிருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு 70% வாய்ப்பு இருக்கு. பர்சன்டேஜ் முதற்கொண்டு இதுல சொல்ல முடியுது. சரிதான், சரிதான். ஆனா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அவன் பையனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பாஸ்போர்ட் மட்டும் கொடுக்கல. சரி, ரிலீஸ் சரி. பண்ணிட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு. இன்னும் 3, சரி. 4 நாள் தானே இருக்கு. ஆமா, ஆமா. ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாஸ்போர்ட் மட்டும் கொடுக்கல. அப்ப பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு முன்னாடி பாஸ்போர்ட் வந்துடும். நீங்க உடனே இந்தியாவுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த அளவுக்கு அக்யூரேட்டா வந்து நம்ம பாரம்பரியத்துல எல்லாம் சொல்ல முடியாதுங்க. சரி. இதுல வந்து அக்யூரேட்டா நம்ம எடுத்தோம்னா பண்ணலாம். ஆனா வந்து ஒரு ஜாதகத்தை கணிச்சு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு ஜாதகத்தை எடுத்து கணிச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு 2 மணி நேரம் ஆயிரும். 2 ஜாதகம் பார்த்தோம்னா அதுக்கு மேல நம்மளால மைண்ட் பவர் எல்லாம் நமக்கு போயிடும். அந்த அளவுக்கு இதுல ஒர்க் பண்ண வேண்டி இருக்குங்கய்யா. அதனால அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அதனால நீங்க மேம்போக்காக சொல்றது வந்து அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் அதை நீங்க அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. அப்படி பார்க்கறது வந்து சும்மா நம்ம ஏதோ தெரிஞ்சுக்கலாமே தவிர அதை வச்சுட்டு நீங்க குறிப்பிட்ட பலனை எல்லாம் பார்க்காதீங்க. ஆனா ஜென்ரலா அது வந்து இப்போ மிதுனலக்கத்திற்கு 7ஆம் அதிபதிங்கிறது அது அது வந்து கேந்திராதிபத்திய நீங்க தோஷம். திரும்ப திரும்ப பாரம்பரியத்துக்கு தான் வரீங்க. ரைட்டுங்களா? அதுதான் 7க்கும் 10க்கும் உடையவனாகி அவன் கேந்திராதிபத்திய தோஷம் உடையவன், அதனால அப்படிலாம் இருக்காது அப்படி இப்படின்ற மாதிரி ஆமாங்க, சொல்றாங்க. ஆமாங்க. இப்ப 7 கூடவன் 7லயே இருக்கிறான். இப்ப இப்ப கலசர சாராதிபதி கலசர சாரத்திலே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சரி, அவன் குருவா போயிட்டான். 2 கேந்திரத்துக்கு போயிட்டான். கேந்திராதிபதி கேந்திரத்துல இருந்தா கேந்திராதிபதி தோஷமும் வந்துருது. அப்ப நீங்க ஒண்ணு வச்சுக்கீங்க, பொதுவாவே வந்து இந்த 4 மூலையில வந்து லக்னம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 7ஆம் பாவம் நல்லா வராது. ஏன்னா அவன் தானே பாதகாதிபதியாகவும் போறான். ஆமா. அப்ப வந்து பொதுவா அந்த 4 மூலையில வந்து லக்னம் அமைஞ்சவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குங்கய்யா. இது பொதுவா வச்சுக்கங்க. அது எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலா அப்புறம் பார்க்கணுங்க. இதுக்கு வந்து இப்படிதாங்க இருக்கும். சரி. சரிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. ரெட்மி ஐயா அவர்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வேற ஐயா சொல்லலாமா? சரிங்க. சொல்லுங்க. ஐயா ஒரே ஒரு கேள்விங்க. இப்போ இப்போ வந்து நெறைய பேருக்கு இப்ப சர்க்கரை வியாதி இதெல்லாம் வரும்போது, இது வந்து சுக்கிரன் வந்து கணையத்துக்கு தொடர்புடையதுன்னும்போது, இப்ப இந்த தாய்மார்கள் நெறைய இந்த செயற்கை இனிப்பெல்லாம் உண்டம்போது, அவர்கள் சாப்பிட்டனால அந்த இதுனா, அப்ப குழந்தைக்கு கொஞ்ச நாள் பொறுத்து இந்த சர்க்கரைவாதி வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாங்கய்யா? அம்மா அதாவது ஜாதகத்துல நம்ம கேபி சிஸ்டத்துல சுக்கிரனை பார்த்துட்டு உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிவிடுவோம். ஓ! சரிங்க. ராகு கேதுல வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னோம்னா உங்களுக்கு கேன்சர் இருக்குது அல்லது கேன்சர் வந்துடும் சொல்லிவிடலாம். ஓ! சரிங்க. எப்ப வரும்னு கூட சொல்லிவிடலாம். ஒருத்தங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு லேடிக்கு நான் சொல்லிவிட்டேன். 40 வயசுக்கு தாண்டிச்சுன்னா உங்களுக்கு கேன்சர், சிவியரான கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் 12 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க இந்த இதை எல்லாத்தையும் மாத்தி இதெல்லாம் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, தீவிரமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனா அவன் முன்னாடியே தெரியுது. ரைட்டுங்களா? அப்ப இதுல வந்து மருத்துவ ஜோதிடம்னே இதை பார்க்கலாங்கம்மா. இப்ப நான் இப்ப ஒவ்வொரு கிரகத்தையும் ஏன் இவ்வளவு டீட்டெயிலா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப இதெல்லாம் பார்த்து சுக்கிரன் வந்துட்டோம்னா அது எல்லாமே வந்து செயற்கை. அத வந்து இது வந்துடும், டயபிட்டிஸ் வந்துடும். ரைட்டுங்களா? அப்ப அது என்ன அமைப்புல இருக்கு, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடியே பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை எப்படி மாத்திக்கலாம்ங்கிறதுக்கு பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்லை, அதை மாத்திக்கலாம். ஒண்ணும் இல்லை. சுக்கிரன் 8ல தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5, 7க்குரிய விஷயங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா அது வந்து குறைச்சிடலாம். அவ்வளவுதான். ஆனா வந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா குறைக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்லுவேன்,
ஜாதகம் வந்து நல்லா இருக்கும் போதே பாருங்க, துன்பம் வந்த பிறகு வராதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒருத்தர் என்ன சொல்லிவிட்டாரு, நீங்க நல்ல வசதியா இருக்கும்போது ஜாதகம் பாருங்க, கஷ்டம் வரும்போது பார்க்காதீங்கன்னு சொன்னதுக்கு ஒருத்தர் என்னமா சொல்லிவிட்டாரு, என்னை கிண்டல் அடிச்சு விட்டு என்னை என்ன பண்ணிட்டாரு, நண்பனி ரொம்ப விவரமான ஆளா இருக்காரியா, கஷ்டம் வர்றப்ப பார்த்தோம்னா அவன் வந்து 500 தான் கொடுப்பேன், நல்ல காசு இருக்கிறப்ப வந்துச்சுன்னா 2000 ரூபா கொடுப்பேன், அதுக்காக இவர் இப்படி பேசுறாரியா அப்படின்னு நம்மள கிண்டல் பண்ணிட்டாரு. சரி, நல்லவங்களுக்கு எல்லாம் இதுதான் காலம் போல் இருக்குன்னு நான் விட்டுட்டேன். ரைட்டுங்களா? அது மாதிரி நம்ம முன்னாடியே அதை பார்த்து அதுக்குரிய மாற்றத்தை செய்வதற்குத்தான் இந்த ஜோதிடம், வந்த பிறகு பார்ப்பதற்கு அல்ல. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஜியோமியா ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க ஆமா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா, இப்ப எங்க பார்த்தாலும் கேன்சர்ன்றது வந்து சுகர் போல பரவிட்டு வருது. ஆமா, சுகரோட இப்ப அது அதிகமாயிரும் போல் இருக்கு. அதிகமாகுதுங்க ஐயா. ஒரே வீட்டுல வந்து 3 பேருக்கு கூட இருக்கு. ஆமா. ஆனா அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா சாப்பாட்டு விஷயத்திலயும் சரி, மத்த விஷயத்திலயும் ரொம்ப ஒரு சட்னி கூட அவங்க 1/2 an hourக்கு மேல வச்சு அவங்க சாப்பிட்டது கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு வீட்டுல எப்படி இது ஒரு வீரியமா ஆமா, இது அதுக்கு காரணம் வந்து அந்த உணவு மட்டும் இல்லையே, அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு ஒண்ணு, அவங்க அலோபதியில என்னென்ன மெடிசின் எப்படி எடுத்தாங்க, ரைட்டுங்களா, எவ்வளவு மெடிசின் எடுத்தாங்க, நிறைய காரணங்கள் இருக்குங்கம்மா. நம்ம நோய்களை எவ்வளவு அமுக்கணும். நீங்க பொதுவா வந்து இந்த கேன்சருங்கிறது வந்து ஒரு பெரிய நோய், அது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சின்ன சின்ன நோயெல்லாம் அமுக்கணும்னா அது பெரிய நோயாக வரும். கேன்சருங்கிறது என்னங்கிறீங்க, அதாவது அமுக்கப்பட்டது முழுவதும் வெடிச்சு வர்றது. அவங்க முன்னோர்கள் வந்து எல்லாத்தையும் அமுக்கி வச்சாங்கன்னு வச்சுங்க, இப்ப எல்லாம் பண்ணிடுறோம் நம்ம, டக்கு டக்கு டக்குன்னு தலைவலியா மாத்திரை போடு, வேலையை பாரு, ரைட்டா. இப்ப பாருங்க, இந்த பீரியட்ஸுக்காக எத்தனை பேர் மாத்திரை சாப்பிட்டாங்க, அதை தள்ளி போடுறதுக்கு மாத்திரை சாப்பிட்டாங்க, அப்ப அவங்களுக்கு யூட்ரஸ் கேன்சர் வரும் ஒண்ணு. இன்னொன்னு பாருங்க, நீங்க இப்ப தாய்ப்பால் கொடுக்கறத மாத்திரை போட்டு ஊசி போட்டு நிறுத்துறாங்க, ஒரு பக்கம் நிறுத்தினீங்கன்னா இன்னொரு பக்கம் வெடிக்கும். நம்ம வாழ்க்கை முறையில தாங்க தப்புகள் நிறைய இருக்கு, உணர்வுகள் நிறைய இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுங்கம்மா. அதோட அடிப்படையில தான் வருது. சாப்பாடு மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது, நிறைய காரணங்கள் இருக்கு. இப்ப அப்படி இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துல, அவங்க பிள்ளைகள்லாம் இருக்காங்கன்னா அவங்க இப்பயே வந்து இதுகள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, நல்ல ஹோமியோபதி டாக்டர்கிட்ட, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்கிட்ட போனோம்னா அது தடுக்கிறதுக்கான மருந்து ஹோமியோபதியில கொடுத்துடலாம். ஹோமியோபதியில வந்து நோயை தடுக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்கு. நீங்க கொரோனாவுக்கே ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டவங்க எல்லாம் ரொம்ப பயப்படாம இருந்தாங்க, நிறைய இருக்கு. ஆனா ஹோமியோபதி வளரவே விடல. இந்த கவர்மெண்ட் வந்து ஹோமியோபதி மருந்து வந்து நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம நாட்டில் 140 கோடி மக்களுக்கும் கொடுத்துருக்கலாம்ல, ஆளுக்கு 5 உருண்டை கொடுக்கறது எவ்வளவு செலவாயிருப்போம். ஆனா அதை விட்டு இத்தனை கோடியில என்ன பண்ணாங்க, தடுப்பூசி போட்டாங்க. ஏன் அத்தனை கோடியில முக்கால்வாசி வந்து இவங்க சுட்டிட்டாங்க, காசு அடிச்சிட்டாங்க. ஹோமியோபதியில நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு டப்பா கொடுத்தீங்கன்னாலும் என்ன ஆகக்கூடாது, இருக்காது. இப்போ நான்லாம் வந்து ஒரு 500 டப்பா போட்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். என்ன ஆயிருப்போம், ஒரு டப்பா 20 ரூபா வரும். அப்ப இதே வந்து கவர்மெண்ட் மொத்தமா வாங்கினா 5 ரூபா தான் வரும். ஆனா செய்யாது, நல்லதை செய்ய மாட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது, இந்த அவேர்னஸ் கொடுக்கணும், இது எல்லாமே இருக்குங்கம்மா. ஜாதகத்துல இது வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியான இருக்கு. அது முழுதும் இந்த ராகு கேது சம்பந்தப்பட்டதுல எல்லாம் அந்த இது வரும். இப்ப சுக்கிரன் சம்பந்தப்பட்ட இந்த இது வந்துடும். இப்ப அதனாலதான் நான் ஒவ்வொரு கிரகத்தை பத்தியும் சொன்னேன். இப்ப ராகு கேது வர்றப்ப நான் கேன்சரை பத்தி பேசுவேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்கம்மா ஜியோமி அம்மா அவர்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, ஒன்னே ஒரு கேள்வி ஐயா, மன்னிச்சுக்கங்க, ஒன்னே ஒண்ணுங்கய்யா. இல்ல, இப்ப குழந்தைங்கள் இப்ப கல்யாணத்துக்குன்னா முன்னாடியே பார்த்துட்டு நம்ம கர்மவினை இது அந்த என்னெல்லாம் நம்ம நல்ல காரியம் செஞ்சா அப்ப சீக்கிரம் திருமணம் ஆகும் அப்படின்றத நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்துல பின்னாடியே அவங்களுக்கு எந்த துறையில அவங்களை எடுத்துட்டு போலான்னும் போது, சில குழந்தைங்களுக்கு எனக்கு இந்த துறையிலன்னு ஒரு இது இருக்கு, சில பேர் எந்த இதுவும் இல்லாம அப்படியேவும் இருக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இது பண்றதுக்கு எந்த வயசுல நம்ம அந்த ஜாதகம் பார்த்து வச்சுட்டு அவங்களை அப்படி கொண்டு போகணுங்கய்யா? இல்லங்கம்மா, பிறக்கும் போது ஜாதகத்தை கணிக்கும் போதே இந்த துறை சார்ந்துதான் இது படிக்கும், இப்படித்தான் படிக்கும், மனப்பாடம் பண்ணி தான் படிக்கும், இல்ல நடத்துறப்பே புரிஞ்சுக்கிறோம், இந்த துறை சார்ந்துதான் இது வேலைக்கு போகும், இந்த துறை சார்ந்துதான் இதுக்கு அதிகமா இருக்கும்னு இதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து பார்த்துடலாம்.
ஓ! பார்த்தரலாம். சரிங்க. ஒரு சில இதுல தெளிவா தெரியும். ஒரு சில இதுல குழப்பம் இருக்கும். கொஞ்சம் ஆ, குழப்பம் ஆ. இருக்கும். சரி. குழப்பம் ஆ. இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்க ஆ, ஹஸ்பண்டும், ஆ, ஒய்ஃபும் குழப்பமாவே இருப்பாங்க. ஒருத்தங்க இத சொல்லுவாங்க, ஒரு அத சொல்லுவாங்க. ஆ, அந்த ஆ. குழப்பம் வந்து இங்க இந்த குழந்தைகள் ஜாதகத்திலயும் இருக்கும். அதுல ஓ! கடைசியில சரிங்க. வந்து ஏதாவது ஒண்ணு ம். இதாகும். ம். ஓரளவுக்கு நம்ம ம். இதுல கணிச்சிடலாங்கம்மா. அதுல பார்க்க ம். முடியும்மா. ஓ! அதையும் அப்ப நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கலாம். ஓ! சரிங்க. அப்ப பிறந்தம்போதே அந்த குழந்தைகள்த பார்த்து வச்சுக்கணும். அது நல்லது இல்ல இல்லைங்களா? பிறந்து சரி. 1 வருஷத்துல நீங்க ம். ஜாதகத்த கணிக்கும்போது, கணிக்கும்போது இதனுடைய சரிங்க. இது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். அப்ப ஓ! அது எந்த சரி. துறையில நம்ம வரணுமோ, அந்த துறைக்கு சார்ந்ததுக்கு நம்ம வந்து அத ஆக்டிவேட் பண்ணலாம். ஓ! பண்ணலாம். சரிங்க. அத அதான் அதான். மாத்தலாம். நான் தான் சொன்னேனே, மாற்றலாம். ஜாதகத்தை மாற்ற ம். முடியும். எப்படி? சரிங்க. செயல் மாற்றம் செய்து மாற்றணும். ம். சரி மாற்றணும். ஜாதகத்துல வந்து ம். நம்பர மாத்தி போட்டுறக்கூடாது. நம்ம செயல் ம். மாற்றம் செஞ்சு அத மாத்தணும். ம். அதாங்கய்யா. நீங்க அடிக்கடி சொல்றது இது அதாங்கய்யா. செயல் மாற்றம், செயல் மாற்றம். செயல் அதுதான். மாற்றம், செயல் மாற்றம். ம். ஆ அதாங்க. சரிங்கம்மா. சரிங்க. வாழ்க ரொம்ப சரி. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளலாங்கய்யா. நன்றிங்க. அ சில